Hello, my dear warriors. Good morning. Hello, good morning. Welcome, my dear Pasangla. Good morning. Tell me whether the audio and video is clear. Yes. Welcome back to the session. படிக்கலாமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேத்தே ஆல்ரெடி படிச்சிட்டோம். அது அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் படிச்சிடலாமா? சூப்பராக இன்னைக்கு படிக்கலாம். என்னப்பா, நேற்று படித்த மாதிரியே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிறைய விஷயங்கள் பயங்கரமாக சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க போகிறோம். சரியா? படிக்கலாமா? எஸ் எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, நேற்றை விட இன்றைக்கி அட்டண்டன்ஸ் கொஞ்சம் குட்டாக இருக்குது, பரவாயில்ல. நேற்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் குட். இன்றைக்கி அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்திருக்கீங்க. ஸோ தட் த கிளாஸ் வில் பி டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்டா? உனக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை இந்த கிளாஸ் உருவாக்கி தரும். அதில் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. கண்டிப்பாக உனக்கு அதுக்கு நான் கேரண்டி. ஆமாம், நீங்கள் அதாவது இப்போ வந்து உனக்கு அங்கே கிளாஸ் நடக்கலைல்ல, அப்போ நீ யூடியூப்பில் ஆட் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப்பில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தீமின்னல் இல்லாதப்போ கிளாஸ் இருக்கோ அப்போ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மெயினாக சயின்ஸ் என்ன அப்படின்னா தீமின்னலில் இல்லாத டைமில் தான் நடக்கும். ஏன்னா உனக்கு ரெண்டையுமே கவர் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்பெஷலாக அது வந்து தீமின்னல் பசங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் மாதிரி நான் சயின்ஸில் என்ன கொடுத்துருக்கேன்னா, அங்கேயும் நீ படிப்ப, இங்கேயும் நீ படிக்க போகிற, ரெண்டையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஒரே நேரத்தில் நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன். யூடியூப் பசங்க யாராவது இது வரைக்கும் நம்மளோட பெய்ட் பேட்சில் சேரலைன்னா இப்போ ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் கிராஷ் கோர்ஸ் தமிழ், ஐ திங்க் சயின்ஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். சயின்ஸ் தான் இன்றைக்கி. ஸோ சாயங்காலம் 8 மணிக்கு இருக்குது. ஸோ ஜாயின் தட். ஓகே ரைட், ஓகே ரைட் ரைட் ரைட், சூப்பர். எல்லோரும் வந்துட்டீங்க. வெரி குட், வெரி குட். ஸோ விஐசாட் எக்ஸாமு இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போயாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது 10th பசங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதனால் இதை கண்டிப்பாக நீ எழுதிக்கோ. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த பிடிஎஃப் டவுன்லோடிங். நேற்றே நீங்கள் எல்லோரும் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான அந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா, ஸோ ஒரே விஷயம், ஐ திங்க் ஆடியோவில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ஹலோ பசங்களா. ஸோ ஐ ஹோப் த ஆடியோ இஸ் க்ளீன் அண்ட் கிளியர். ஓகே ரைட். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் கிளாஸ் நடத்துனீங்க சார், கிளாஸ் நடத்துனீங்கன்னா அந்த பிடிஎஃப் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களை நிறைய பேர் கிட்ட எப்பயுமே கேட்டுகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இந்த பிடிஎஃப் எங்கேருந்து சார் எடுக்கிறது எங்களுக்கு தெரியல, நீங்கள் ஒரு தடவை கிளாஸில் காட்டுங்கன்னு ஒரு சில பசங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் சரி, நம்ம சேனலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 10th வேதாந்து 9th 10th சேனல் இருக்குல்ல, இதில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைவு, இப்போ லைவ் போயிட்டுருக்குது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்குள்ளே போங்க. அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் இருக்கும். அதில் உனக்கு எந்த வீடியோ வேணுமோ, எந்த பிடிஎஃப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் மட்டும் என்ன பண்ணும், ஓப்பன் ஆகிடும். சரியா? உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணுமோ அந்த பிடிஎஃப் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டவுன்லோட் த பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் நான் சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரியே என்ன பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போது இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், நேற்று நம்ம பார்ட் 1 ஆஃப் த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரு 4-5 பேர் தான் என்ன அப்படின்னா நேற்று வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னு எனக்கு தெரியல. அதாவது நேற்று வீடியோ ஓப்பன் பண்ணால் இதான் நேற்று வீடியோ, இதோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா ஒரு 9 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னப்பா, ஆன்சராக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க ஆன்சர். ஒரு சிலர் தான். ஏன் மித்தவங்களாம் ஏன் ஆன்சர் பண்ணலை, ஏன் மித்தவங்க ஆன்சர் பண்ணல? 3 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வாட் ஹேப்பன்? ஏன் மித்தவங்களாம் ஆன்சர் பண்ணலை? மறந்துட்டீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? இல்லை ஜல்லிக்கட்டு பார்க்க போயிட்டீங்களா? ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கும் அதே மாதிரி நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதை என்ன பண்ணுங்கள், கவனமாக கரெக்டாக பண்ணிவிடுங்க. சரியா? இன்றைக்கி வீடியோ கிளியாது, கரெக்டாக கவனமாக பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங். ஸோ என்ன அப்படின்னா
just give your review at the bottom of the video, ரைட்டா? ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள், சரியா? ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக பாட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சேன். இன்னொரு பக்கம் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கலே முடிஞ்சு போச்சு, இன்னும் விட்டு வச்சுட்ருக்காங்கன்னா இன்னும் முடிஞ்ச பாட்டு கடையில். ஓகே ரைட். அவனே அப்புறம் ஜல்லிக்கட்டா? ஓகே ரைட், சரியா? ரைட், ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம நேற்று எங்கே விட்டோம்? நேற்று விட்டதோட அப்படியே கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னப்பா நேற்று விட்டதோட? நேற்று நம்ம என்ன பண்ணோம்? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு நேற்று நம்ம பார்த்தோம். நேற்று இந்த பிடிஎஃப்லாம் கொடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா இன்றைக்கி திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் எடுத்து, சரியா? ஸோ எது டிசால்வ் எப்படி இருக்கும், சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட்னா என்ன, ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து அலிசைக்ளிக் ஓப்பன் செயினை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று பார்த்துருந்தோம். ஹெட்ரோசைக்ளிக்னா என்ன, ஹோமோசைக்ளிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ ரைட், ஓகே. அடுத்து ஐயூபேக் நேற்று பார்த்துருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நேற்று நம்ம பார்த்ததில் ஐயூபேக் தான். இன்றைக்கி ஐயூபேக்கை தாண்டி அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஐயூபேக் பார்த்துருந்தோம் நேற்று. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். இது ஞாபகம் இருக்குது? அதெல்லாம் பார்த்தது ஏற்கனவே ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துருந்தோன்னு சூப்பராக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நேமிங்ஸ்லாம் பார்த்துருந்தோம், சரியா? ஐயூபேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க தியரியாக கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ரொம்ப ஈஸியாக, உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சிம்பிளாக உனக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நேற்று நம்ம அதை பார்த்துருந்தோம், சரியா? அதே இது ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் எப்படி இருக்கணும், கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே பார்த்துட்டோம். டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் எத்தனால், சரியா? இந்த லெசனோட செகண்ட் ஹாஃப் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? சரியா? இந்த லெசனோட செகண்ட் ஹாஃப் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? நோட்ஸ் நீங்கள் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நேற்று கொடுத்தது நேற்று பிடிஎஃப் டவுன்லோட், நேற்று வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் கொடுத்துட்டேன். நேற்று வீடியோ இருக்குல்ல, நேற்று வீடியோவில் நான் அட்டாச் பண்ணது இதுவும் தான். நேற்று வீடியோவில் நான் அட்டாச் பண்ணேன். நேற்று லைவ் இருந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் ஐயூபேக் நோட்ஸ் பிடிஎஃப்னு இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன அப்படின்னா இந்த நோட்ஸ் தான். நேற்று கிளாஸில் நம்ம பார்த்த நோட்ஸ் தான். நான் எழுதுனதெல்லாம் அப்படியே இருக்குது. நான் இப்போ என்ன காமிச்சோன்னா அதான் நேற்று எழுதுனதை அப்படியே நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் டேக் தட், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி எழுதுறத இன்றைக்கும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச ஒரு 1 ஹவரில் அதையும் நான் கொடுத்துறேன். கமெண்ட்ஸில் ஆட் பண்ணி விட்டுறேன், ரைட்டா? சார் என்னோடய கமெண்ட் அதில் இல்லை, நான் சம் செட் டு வேதாந்து அபவுட் ஜிமெயில். என்னது ஜிமெயில்? ஜிமெயிலெலாம் இல்லை, நீங்கள் கமெண்ட்லேயே பண்ணுங்கள், ரைட்டா? ஜிமெயிலில் பண்ணிங்கன்னா இமெயிலில் நிறைய மெயில்ஸ் வருது. ஸோ அது பார்க்குற கஷ்டம். இது எனக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். எத்தனால் எல்லா எக்ஸாம்லையும் இருந்துச்சா? ஆல் எக்ஸாமா? சோனிகா அதாவது என்ன அர்த்தம்? நித்தெக்ஸோட ஸ்கூலில் நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் இந்த எத்தனால் வந்துச்சான். முதல்வன் பேட்சில் வீடியோஸ் நாட் அவைலபிள். ஓகே, அது என்னென்னு பார்த்துடலாம், கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் பசங்களா, டுடே இஸ் த டே. இங்கே உனக்கு இருக்குல்ல, என்னது இங்கடா டீமினல் ரிவிஷன் கோர்ஸ், உனக்கு சாட்லேயே லிங்க்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட்ச் ஸ்டார்ட் டேட்டு 16 ஜான். நேற்றே வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இட்ஸ் கோயிங் டு பி த மெயின் சூப்பர் டூப்பர் கிளாஸு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுங்க. இன்றைக்குரிய கிளாஸோட ஷெட்யூல் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆல்ரெடி உனக்கு எல்லா குரூப்லேயுமே போட்டிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த ஷெட்யூல் வேணும்னா ஆப்ரேஷன் 75 இந்த வீடியோக்குள்ளே போங்க. இந்த வீடியோக்குள்ளே போனேன்னா இதில் 40 days ஸ்டடி பிளான் வீடியோ இருக்கா, அந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப்பில் அதை கொடுத்துருப்பேன், ரைட்டா? இதை கிளிக் பண்ணால் கூட உனக்கு அந்த லிங்க்கில் நீ ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? இதில் இருக்க பாரு, இன்றைக்கி என்னென்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ். இன்றைக்கி 17ஆம் தேதி இன்றைக்கி என்ன கிளாஸு, ஓகே, எவ்ரி திங் இஸ் கிளியர்லி மென்ஷன்டு, ரைட்டா? எவ்ரி திங் இஸ் கிளியர்லி மென்ஷன். எல்லாமே இங்கே க்ளீன் அண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நம்ம பிளானே பண்ணாத ஒரு கிளாஸ் இன்றைக்கி. நேற்றே நம்ம முடிச்சிருக்கணும், நம்ம இது முடிக்கலை. ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம், ரைட்டா? பாளையம் கூட கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கா யூபிஎம் என்ன? ஓகே, ரைட் ரைட் பார்க்கலாமா? எத்தனால்ங்கிறது என்னது? எத்தனால்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆல்கஹால். ஏன் சார் இதை நீங்கள் ஆல்கஹால்னு சொல்கிறீங்க? பேரை பார்த்தே சொல்லலாமா இல்லையா? எத்தனால் அப்படின்னா என்னது? ஆல்கஹால்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? ஓஎல் அப்படிங்கிற பேரில் முடிஞ்சிருக்கு, கரெக்டா? ஓஎல்லில் முடிஞ்சிருக்கு. ஒரு ஐயூபேக் நேமில் ஓஎல்லில் முடிஞ்சிருந்தால் அது என்னது? நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லை ஃபார்முலா கொடுக்குறாங்க, இதுதான் ஃபார்முலா, எத்தனாலோட ஃபார்முலா இது.
இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபார்முலாவில் OH இருக்குது. இஃப் த டேர்ம் OH இஸ் ப்ரெசன்ட், OHன்ற டேர்ம் ப்ரெசண்ட்டாக இருந்தால் தட் இஸ் ஆல்சோ ஆல்கஹால். அப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இதை பற்றி நம்ம நிறையா படிக்க போகிறோம். எத்தனால் இஸ் காமன்லி நோன் அஸ் ஆல்கஹால். இது ஜென்ரலாக ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா அதுக்குள்ளே வரப்போகுது. அதோட மாலிகுலர் ஃபார்முலா C2H5O, ரைட்டா, C2H5OH, ரைட்டா. நிறைய பேர் இதை C2H6Oன்னு கூட எழுதி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு பி வெரி கிளியர், ரைட்டா. இப்படியும் எழுதி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. இப்படி எழுதினாலும் இது நம்ம வந்து இது வந்து 2-3 பாசிபிலிட்டி இருக்குது. இது ஆல்கஹாலாகவும் இருக்கலாம், ஈத்தராகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இது பர்ஃபெக்டாக ஆல்கஹால் மட்டும்தான். சரி, இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ரெப்ரசன்டேட்டிவ் 2 கார்பன் அட்டம்ஸ் வித் OH குரூப், ரைட்டா. ஒரு 2 OH குரூப்பும் 2 கார்பனும் இருக்கிறது தான் எத்தனால் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, ரைட்டா. ரைட், எத்தனால் அப்படிங்கிறத பார்த்தாச்சு நம்ம. இப்போ மேனுஃபேக்சரிங் ஆஃப் எத்தனால். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ பசங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் எத்தனால் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை 5 மார்க்கில் how will you prepare ethanol அப்படிங்கிறத கேட்பாங்க. You can put this question as not only important, you can put it as UPM also. UPM என்னதுப்பா, ultra pro max important. It is not important, it is ultra pro max important. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். சார் இந்த பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுனா எனக்கு எக்ஸாமில் மார்க் தராங்களா? தாராளமாக கண்டிப்பாக உனக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நான் இங்கே கொடுத்துருக்கிறத கூட நீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதை கூட நீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஃபர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசஸ். எனக்கு யாராவது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் சொல்ல முடியுமா? ஃபர்மெண்டேஷன்னா நம்ம வீட்டிலலாம் ஃபர்மெண்டேஷன் பண்ணுவோமா? நம்ம வீட்டில் ஃபர்மெண்டேஷன் படிப்போம். நம்ம வீட்டில் ஃபர்மெண்டேஷன் நடக்குதா? நம்ம எங்கேயாவது நம்ம வீட்டில் ஃபர்மெண்டேஷன் யூஸ் பண்ணுறோமா? எனி ஐடியா? உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்ன? எஸ், ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். எனி ஐடியா? ஃபர்மெண்டேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம்? நம்ம வீட்டில் ஃபர்மெண்டேஷன் பண்ணுறோமா? தினம் தினம் நம்ம வீட்டில் பண்ணுவோமா, இல்லை எப்பயாவது ஒரு தடவை பண்ணுவோமா? எஸ், ரைட்டா. ஓகே, ரைட். என்னது நம்ம வீட்டில் கர்ட், தயிர் புளிக்க வைக்கிறதுன்னு சொல்கிறல. ஸோ எங்கள் ஃபர்மெண்டேஷனுங்கிறது அதுதான். பதப்படுத்துதல்ங்கிறது வேறு. பதப்படுத்துதல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பதப்படுத்துதல்ங்கிறது வேறு. இது வந்து எப்படின்னா ஃபர்மெண்டேஷனுங்கிறது புளிக்க வைத்தல், அல்லது தோசை மாவை வந்து புளிக்க வைக்கணும். நம்ம தோசைக்கு மாவு அரைச்சி அது புளிக்க வைக்கிறதுன்னு சொல்கிறது, பாலை தயிராக மாற்றுறது, இந்த மாதிரி. அதாவது ஒரு சில என்சைம்ஸோ அல்லது வேறு ஏதாவது பண்ணி நம்ம பண்ணுறோம், ரைட்டா. நெதித்தல் அல்லது நொதித்தல்னு சொல்லுவாங்க, ரைட்டா. மொலாசஸ். இப்போ இந்த மொலாசஸ்னால் என்ன? அடுத்த கேள்வி. ஃபர்மெண்டேஷன்னா என்னது? நம்ம புளிக்க வைக்கிறது, இல்லை அதை ஒரு பாக்டீரியாவை சேர்த்து அது என்ன பண்ண போகிறோம், we are going to convert it into other form. யாரை மாற்றுறோம்? மொலாசஸை மாற்றுறோமா? மொலாசஸ் யார்? நீங்களாம் ட்ரெயினில் போகிறப்ப have you seen that ஒரு பயங்கரமான சூப்பரான ஸ்மெல் வரும். அப்படி ஸ்மெல் வந்தால் உங்களோட அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க சுகர் ஃபேக்ட்ரி இருக்குன்னு. have you noticed that பயங்கரமான ஸ்மெல் வரும். அதான் நம்மளால் அப்படி மூக்கை பொத்திட்டு அப்படி பண்ண முடியும், கரெக்டா? ஆம் ரைட். அந்த மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? ட்ரெயினில் அந்த இடத்துல க்ராஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கூட சுவாசிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் வரும், ரைட்டாக. ரொம்ப 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 ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதுதான் எனது இந்த சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, சுகர் தயாரிக்கிறப்ப. ஏன் அப்படின்னா அது சல்ஃபியூரிக் ஆசிடோடு சேர்கிறப்ப ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும். அந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளோட மொலாசஸ் தம்பி, ரைட்டா. மொலாசஸ் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் இண்டஸ்ட்ரி, ரைட்டா. மொலாசஸ்ங்கிறது சுகர் இண்டஸ்ட்ரியில் சுகரை எடுத்ததுக்கப்புறம், சுகர் கேன்லேருந்து சுகரை எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கரும்பு சக்கை அல்லது வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா மொலாசஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, ரைட்டா. சுகர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட், சுகர் போக மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் சொல்ல போகிறாங்க, ரைட்டா. ரைட், ஓகே. அடுத்து, இட் கண்டெய்ன்ஸ் அபவுட் 30% சுக்ரோஸ். சுக்ரோஸ்னால் என்னது இந்த இடத்துல? அடுத்த முக்கியமான கொஷின் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், நீ அடுத்த 2 வருஷம் நீ வந்து 11th and 12th படிக்கிறப்ப டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ இது அன்றைக்கி அந்த மனுஷன் சொன்னாரே, இந்த வார்த்தை அங்கே நம்ம பார்த்தோமே 10th ஸ்டாண்டர்டில், இது அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் சொல்லுவீங்க. கவனம், ரைட்டா. சுக்ரோஸ் இஸ் நத்திங் பட் ஒரு சுகர், ரைட்டா. சுக்ரோஸை உடைச்சோன்னா அதில் என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? அதில் தான்
சுக்ரோஸை உடைக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது குளுக்கோஸு ஃப்ரக்டோஸு அப்படின்னு கொடுப்பாங்க ரைட்டா சுக்ரோஸை உடைச்சா அதுக்குள்ளே என்ன இருக்கும் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்கும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம் நம்ம அப்கமிங் ஹையர் கிளாஸஸில் அதை பார்த்துக்கலாம் ரைட்டா சுக்ரோஸ் cannot be separated by crystallization crystallization என்னது அப்படியே படிகமாக்குறது ரைட்டா கிறிஸ்டல் என்னது படிகமாக்குறதுன்னு சொல்லுவாங்க ரைட்டா படிகமாக மாற்ற முடியாது யாரை சுக்ரோஸை அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்மெண்டேஷன் ஸோ எனக்கு சூப்பர் நிறைய பேர் சுக்ரோஸோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும் C12H22O11 கரெக்டாக C12H22O11 அப்படிங்கிறது என்னது ஃபார்முலா சரியா ரைட் சுக்ரோஸ் cannot be separated by crystallization ஓகே அப்போ என்ன பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் எத்தனால ஸ்டெப் 1 dilution of molasses what is the meaning of dilution பா dilution என்னதுப்பா adding of water அல்லது ஏதோ ஒருத்தவங்க என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு லிக்விடை ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல டைல்யூஷனுங்கிறது என்னது அடிஷன் ஆஃப் வாட்டர் ரைட்டா வாட்டரை போட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம் திக்காக இருக்கவங்கள தண்ணியாக மாற்றுறது சரியா திக்காக இருக்கவங்கள தண்ணியாக மாற்றுறது வீட்டிலலாம் சொல்லுவாங்க அது கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணியாக கரடா தண்ணியாக கரைன்னு சொல்லுவாங்களா தண்ணியாக கரைக்கிறதுன்னு அந்த தண்ணியாக கரைக்கிறது தான் இது விஷயம் ரைட்டு தண்ணியாக கரைக்கிறது தான் இது சரியா ரைட் தண்ணியாக கரைக்கிறது தான் இது ஓகேவா என்ன இந்த இங்கே இருக்க நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக காட்டுறேன் ரைட்டா இந்த ரியாக்ஷன்ஸ் பின்னாடி இருக்குது ஒவ்வொன்றா தனித்தனியாக காட்டுறேன் சரியா ஃபஸ்ட்டு தியரியை முடிச்சிடலாம் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் மொலாசஸ் டைலூட்டட் வித் வாட்டர் மொலாசஸை ஃபஸ்ட்டு டைலூட்டட் வித் வாட்டர் மொலாசஸ்ங்கிறது என்னது இப்போ நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க மொலாசஸில் என்ன இருக்க போது சுக்ரோஸ் தான் இருக்க போது அப்போ மொலாசஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம் C12H22O11 போட்டுக்கலாம் ரைட்டா அடுத்து சுகர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ரெடியூஸ்டு டு 8 to 10%. நல்லா கவனிங்க எவ்வளோ இருந்துச்சு கிரியேட்டிவ் 1 மார்க்கு எக்கச்சக்கமாக இருக்குது கிரியேட்டிவ் 1 மார்க் இதில் இனிஷியலாக சுக்ரோஸ் மொலாசஸ் ஃபார்மில் இருக்கப்ப அதில் எவ்வளோ பர்சன்டேஜ்மா சுகர் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 30% சுக்ரோஸ் இருக்குது ரைட்டா 30% சுக்ரோஸ் இருக்குது அதே இதை பார்த்தீங்கன்னா அதை டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் நான் டைல்யூட் பண்ணி என்ன பண்ணுறேன் ரைட்டா டைல்யூட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல சுகர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ரெடியூஸ்டு டு 8 to 10% ரைட்டா 8 to 10%க்கு மாற்ற போகிறோம் சரியா சி மொலாசஸ்ங்கிறது ஒரு பேருடா மொலாசஸ்ங்கிறது ஒரு பேர் தமிழில் என்ன கொடுத்துருக்கு தமிழ் மீடியா புக்கில் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சுகர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ரெடியூஸ்டு டு 8 to 10%. அடுத்து அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ் ரைட்டா நைட்ரஜன் சோர்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம நைட்ரஜனை இதில் ஆட் பண்ண போகிறோம் யார் நைட்ரஜனை கொடுக்க போகிறா மொலாசஸ் கண்டைன்ஸ் நைட்ரஜன் ஃபார் ஈஸ்ட் க்ரோத் ரைட்டா ஈஸ்ட் க்ரோத் அதாவது அதில் ஒரு சில நுண்கிருமிகள் ஈஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்மளோட வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்டீரியா பால் இருக்குது பால் வந்து தயிராக மாறாது பாலை தயிராக மாற்றணும்னா ஆல்ரெடி தயிரில் இருக்கக்கூடிய லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை என்ன பண்ணணும் நான் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை ஒரு நிமிஷம் இருங்க ரைட் நம்மளோட தயிரில் லாக்டோபெசிலஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணணும்னா அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போய் அதை பாலில் ஊற்றணும் ஸோ இந்த பாக்டீரியா பாலில் போனதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா பல மடங்கு பெருகி அது என்ன பண்ணுது பாலோட எல்லா பாண்டையும் பிரேக் பண்ணி அதை திரும்ப தயிராக மாற்றுது இதுதான் நடக்குது அதே மாதிரி இங்கேயும் நடக்கணும் அப்படி அந்த பாக்டீரியா உயிர் வாழணும்ல அந்த பாக்டீரியா உயிர் வாழ்கிறதுக்கு பாலுக்கு பெருசாக எதுவும் கண்டிஷன்ஸ் தேவையில்லை ஆனால் இந்த இடத்துல இந்த மொலாசஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அல்லது நுண்கிருமிகள் வளர்வதற்கு அதிகமான நைட்ரஜன் தேவை அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் நைட்ரஜன் சோர்ஸ் யார் நைட்ரஜனை கொடுப்பாங்களோ அவங்க என்ன பண்ண போகிறேன் அதிகப்படுத்த போகிறேன் புரியுதாப்பா இந்த கொஷின் வெரி சிம்பிள் ஒரு ப்ராசஸை எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஈஸ்ட் வளர்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நைட்ரஜனை கொடுக்கணும் மார்க் கொடுப்பாங்களா என்ன இதில் என்ன மிஸ் ஆகிருக்கு ரைட்டா இஃப் நைட்ரஜன் இஸ் இன்சஃபிஷியன்ட் நைட்ரஜன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிங்கன்னா ஆட் அமோனியம் சல்ஃபைட் ஆட் பண்ணலாம் அல்லது அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணலாம் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க ரைட்டா அமோனியம் சல்ஃபேட்டு அமோனியம் பாஸ்பேட் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரியா இப்போ என்னது அப்போ ரெண்டாவது அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ் எதுக்கு நைட்ரஜன் சோர்ஸை ஆட் பண்ணணும் இன்கேஸ் இஃப் த மொலாசஸில் நம்மளுக்கு ஈஸ்ட் க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நைட்ரஜன் தேவை அப்படி நைட்ரஜனோட சத்து அந்த மொலாசஸில் கம்மியாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம தென் வி ஆர் கோயிங் டு புட் இட் அஸ் அ அமோனியம் சல்ஃபைட் அமோனியம் பாஸ்பேட் கொடுக்க போகிறோம் ரைட்டா ரைட் ஓகே இது நேச்சராக ஃபார்ம் இதெல்லாம் நேச்சராக ஃபார்ம் ஆகுறது
இது நல்லா வளரணும்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை நிறைய ஈஸ்ட் வேணும் நம்மளுக்கு. ரைட்டா? ரைட்டா? ஈஸ்ட்டுங்கிறது ஒரு பாக்டீரியாடா, ஒரு பாக்டீரியா மாதிரி, அவ்வளோதான். புளிக்க வைக்கிறதுக்குரிய பாக்டீரியா நம்மளோட அரிசி மாவில் இருக்கக்கூடியது. அரிசியும் உளுந்தும் சேர்ந்ததுக்கப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்டீரியா உருவாகும். தயிர் வந்து நம்ம பாலில் ஊற்றுனோன்னா தயிரும் பாலும் மிக்ஸ் ஆகிறப்ப அந்த தயிரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மிக்ஸ் ஆகிறது. இது எல்லாமே சரியா? இது ஒரு பாக்டீரியா மாதிரி, அவ்வளோதான். அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். சம்டைம்ஸ் அதில் ஈஸ்ட் இருக்கலாம், இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் நிறையா ஈஸ்ட் நம்மளாக கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான், தயிரில் பாக்டீரியா இருக்குது, பாலில் பாக்டீரியா இல்லை. அப்போ பாலில் அந்த பாக்டீரியாவை போடணும்ல, போட்டால் தானே அது பல்லினம் பெருக போகுது. அதுதான் ரைட். ஈஸ்ட் இஸ் ஆடட் டு ஃபர்மெண்டேஷன் டேங்க். ரைட்டா? ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் ஈஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணால் 303 கெல்வின். என்சைம்ஸ் ப்ரெசென்ட், இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ். ஸோ இந்த ஈஸ்ட் போட்டோம்னா அந்த என்சைம்ஸ் என்னென்னது, ஒன்று இன்வெர்டேஸ், இன்னொன்று ஜைமேஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யூ பிஎம் போட்டுக்கோ. ஏன்னா எங்கே ஜைமேஸ் யூஸ் பண்ணுவோம், எங்கே இன்வெர்டேஸ் யூஸ் பண்ணுவோன்னு 2 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கவனமாக இருந்துக்கும். சரியா? இப்போ நான் சொல்ல போகிறேன். ரைட்டா? ரைட். ரைட்டா? ஓகே ரைட். சரியா? கவனிங்க. இப்போ பாருங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்மெண்டேஷன் டேங்க் என்ன நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னேன் நான், நம்மளோட மொலாசஸ் நல்ல ஞாபகம் இருக்கா, யோசிச்சு பாருங்கள். நம்மளோட மொலாசஸில் 30% சுக்ரோஸ் இருக்கும். என்ன பண்ணணும், நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வாட்டரை ஆட் பண்ணணும். கரெக்டாக? வாட்டர் ஆட் பண்ணுமா, டைல்யூட் பண்ண போகிறோமா. அந்த டைல்யூஷன் பண்ணுறப்ப கன்வர்ஷன் ஆஃப் சுக்ரோஸ் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். சார் என்ன சார் ஏமாத்துறீங்களா, நாங்களாம் குட்டி பசங்கன்னு எங்களை ஏமாத்துறீங்களா சார் அப்படின்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கிடையாது. என்ன சார் ஒரே மாதிரி ஃபார்முலா எழுதி பேர் மட்டும் வேறு வச்சுக்கிறீங்க. நானும் வேதாந்து தான், நானும் வேதாந்து டிஷர்ட் போட்டிருக்கேன், யாழ் சார் வேதாந்து டிஷர்ட் போட்டிருக்காங்க. அப்போ நானும் யாழ் சார் ஒன்றாயிட முடியுமா? நான் வேறு, யாழ் சார் வேறு. அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. இதுக்கு உள்ளுக்குள்ளே ஏன் இவங்க டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க, ஏன் இவங்கள குளுக்கோஸ்னு சொல்கிறாங்க, ஏன் இவங்கள ஃப்ரக்டோஸ்னு சொல்கிறாங்க. சார் நான் எக்ஸாமில் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் எழுதலாமா, எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட் 2 பேர், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை குளுக்கோஸ்னு சொல்கிறாங்க, ஏன் இதை ஃப்ரக்டோஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லித்தரட்டா? யாருக்கு வேணும், யாருக்கு அந்த க்ளூ வேணும்? யாருக்கு அந்த க்ளூ வேணும்? ஏன் இதை குளுக்கோஸ்னு சொல்கிறாங்க, ஏன் இதை ஃப்ரக்டோஸ்னு சொல்கிறாங்க? இட் இஸ் அ குட் கெஸ். ஒரு சிலர் ஐசோமெரிசம்னு சொல்லுவேன், தட் இஸ் ஆல்சோ குட் கெஸ். ஆனால் ஐசோமெரிசம்னா அது என்ன, ஐசோமெரிசம்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியே நம்ம 11th படிப்போம். இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன் என்னென்னு. இது குளுக்கோஸ்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? இதை ஏன் குளுக்கோஸ்னு சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதை குளுக்கோஸ்னும், கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதை ஃப்ரக்டோஸ்னும் சொல்ல போகிறோம் நம்ம. ரைட்டா? இது ஏன் இப்படி சொன்னாங்க, இது ஏன் இப்படி வந்துச்சு, அதெல்லாம் 12th ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட்டாக ஃபுல் சாப்டர் இருக்குது. இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் சாப்டர் இருக்குது. அதனால் அதை நம்ம என்ன பண்ணலாம், சூப்பராக பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ரைட்டா? ரைட். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஆல்டிஹைடு, கீட்டோன். இதில் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு, இதில் இருக்கிறது கீட்டோன். இதுக்கு மேலே டீட்டெயில் நம்ம இப்போ படிக்க வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். இங்கே என்ன டெம்பரேச்சர் வரணும், இன்வெர்டேஸுங்கிற ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சுகரை சுகர் என்ன பண்ணு, சுக்ரோஸ் இன்வெர்ட் ஆகுது. எப்படி இன்வெர்ட் ஆகுது, குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாறுதா. ஸோ அதனால் அதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் பேர் இன்வெர்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் பேர் என்னது, இன்வெர்டேஸ். ரைட்டா? கிளியரா? என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் இஸ் 303 கெல்வின். 303 கெல்வின் அப்படிங்கிற டெம்பரேச்சரை இங்கே போட்டுக்கோங்க. சரியா? 303 கெல்வின், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 303 கெல்வினை டிகிரி செல்சியஸ்க்கு, தேங்க்யூ ஸோ மச், ஒரு சிலரெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. 303 கெல்வினை டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றி சொல்லுங்கள் எனக்கு. ஏபிசிடி தெரியும்ல, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஸோ பார்க்கலாம். ரைட். 303 கெல்வினை டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றி சொல்லுங்கள். எஸ், 303 கெல்வினை டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றினா என்ன வரும், -273. என்ன பண்ணணும், இதிலேருந்து அதாவது டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. டிகிரி செல்சியஸில் இருந்து கெல்வின், சியிலேருந்து கேக்கு போனால் ஆட் பண்ணணும், கேலேருந்து சிக்கு வந்தால் சப்ராக்ட் பண்ணணும். யாரை, 273. இப்போ கேலேருந்து வரும். அப்போ 303 - 273 என்னப்பா வரும், 303 - 273. ஆன்சர் என்னது, வாட் இஸ் ஆன்சர்? ரைட்டா? வாட் இஸ் த ஆன்சர்?
சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்டா 303 மைனஸ் 273 303 மைனஸ் 273 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 0 அடுத்து ஒரு 3 30 டிகிரி செல்சியஸா 30 டிகிரி செல்சியஸ் சிம்பிளாக இட் இஸ் 30 டிகிரி செல்சியஸ் அப்போது 303 கெல்வின் அல்லது 30 டிகிரி செல்சியஸ் அப்போ இங்கே என்ன பண்ணலாம் 303 அல்லது 30 டிகிரி செல்சியஸ்னு போட்டுக்கலாம் சரியா இது வந்து ஃபஸ்ட்டு சுக்ரோஸாக டைல்யூட் பண்ணி நம்ம குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸை எடுத்து ஜைமேஸுங்கிற என்சைமை போட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம அதை ஆல்கஹாலாக மாற்ற போகிறோம் சரியா இதுக்கடுத்து என்ன ஆக போகுது இதுதான் ஆல்கஹாலாக போகுது the fermentation liquid is called wash இது லிக்விடாக இருக்கும்ல இதுக்கு பேர் என்னது வாஷ் இன்னும் ஆல்கஹாலாக ஃபுல்லாக மாறலை இனிமேல் தான் மாற போகுது ரைட்டா this fermentation liquid is called wash fermentation liquidக்கு பேர் என்னது வாஷ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க இந்த ஜைமேஸும் இன்வர்டெக்ஸும் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா பப்ளிக்கில் வாட் இஸ் த என்சைம் யூஸ்ட் இன் த கன்வர்ஷன் ஆஃப் சுக்ரோஸ் டு குளுக்கோஸ் சுக்ரோஸாக குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாற்றுறதுக்கு பிரேக்கிங் டவுன் ஆஃப் சுக்ரோஸை உடைக்கிறதுக்கு சுக்ரோஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண என்சைம் பேர் என்ன அப்படின்னு வாட் இஸ் தட் என்சைம் நேம் இட் இஸ் இன்வர்டேஸ் வாட் இஸ் த என்சைம் யூஸ்டு டு கன்வெர்ட் குளுக்கோஸ் இன்டு எத்தனால் குளுக்கோஸை எத்தனாலாக மாற்றுறதுக்கு எந்த என்சைம் யூஸ் பண்ணாங்க தட் இஸ் கால்ட் ஜைமேஸ் சரியா ரைட் தட் இஸ் கால்ட் ஜைமேஸ் ஓகே ரைட் நெக்ஸ்ட் டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ் என்ன பண்ண போகிறோம் வாஷை டிஸ்டிலேட் பண்ண போகிறோம் டிஸ்டிலேட்னா என்னது கொதிக்க வச்சு அதுலேருந்து கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுக்க போகிறோம் கொதிக்க வச்சு கண்டென்ட்டை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் வாஷ் கண்டைன் 15 to 18% ஆல்கஹால் என்னடா இது ரைட்டா வாஷில் இவ்வளோ தான் இருக்குமா ஆக்சுவலாக நம்ம இப்போ வாஷ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது 15 to 18% தான் ஆல்கஹால் அவ்வளோதான் இருக்க போகுது ரைட்டா இப்போ பாருங்கள் சப்ஜெக்ட் டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்னது டிஸ்டிலேஷன்னா என்ன ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சரியா நான் சிம்பிளாக டயக்ராம் ஒன்று வரைகிறேன் ஸோ அதை பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போதைக்கு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனா என்னென்னு சரியா 11th 12th யூ வில் பி ஸ்டடிங் அலாட் ஸோ இந்த மாதிரி அதாவது ஈஸியாக வேறு டெம்பரேச்சரில் தண்ணியையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயையும் நான் கொதிக்க வச்சேன்னா தண்ணி ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும் எண்ணெய் ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது அப்போ எண்ணெய் அப்படியே இருக்கும் இப்போ வாட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிருக்கு அப்போ என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு பாட்டம் ஃப்ளாஸ்க் எடுத்துக்க போகிறேன் இதில் இருந்து ஒரு சின்ன ஹோல் வழியாக ஒரு டியூப் வழியாக நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே எடுத்து இங்கே இதை அப்படியே கலெக்ட் பண்ண போகிறேன் சரியா இப்போ என்ன வரும் இதில் ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய ஆயில் அண்ட் வாட்டர் வில் பி ஈஸிலி எவாப்ரேட்டட் ரைட்டா ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும் போன வருஷம் படிச்சிங்களா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ரைட் ஓகே அப்போ ஈஸியாக 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அதாவது ஒரு லிக்விட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்லையும் இன்னொரு லிக்விட் 120 டிகிரி செல்சியஸ்லையும் என்ன பண்ணுது அப்படின்னா எவாப்ரேட் ஆகும் அப்போ நம்ம 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறப்ப அந்த முதல் லிக்விட் எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருமா அதுக்கு மேலே நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணாமல் 100 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் பண்ணோன்னா அந்த 100 டிகிரி செல்சியஸில் எவாப்ரேட் ஆகக்கூடிய லிக்விட் மட்டும் குபுன்னு எவாப்ரேட் ஆகி இங்கே வந்துடும் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அதை ஜஸ்ட் அப்படியே கூல் பண்ணி அதை திருப்பி என்ன பண்ணலாம் லிக்விடாக மாற்றிடலாம் ரைட்டாக லிக்விடாக மாற்றி இங்கே என்ன பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணிக்கலாமா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இது டிஸ்டிலேஷன் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்ன தெரியுமா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா இதே ரவுண்டு பாட்டம் ஃப்ளாஸ்க் இதே மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் அதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் ஸோ இதில் இந்த பாட்டம் ஃப்ளாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ண போகிறாங்க ரைட்டாக இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு காலம் இங்கே தனியாக திரும்ப ஒரு காலம் இருக்க போது இந்த காலமில் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் அதிலேருந்து போய் திருப்பி ப்ராசஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னா இது 100 டிகிரி செல்சியஸ்க்கும் 102 டிகிரி செல்சியஸ்க்கு நடுவில் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய 2 லிக்விட் அதாவது ஒரு லிக்விட் 100 டிகிரி செல்சியஸ் இன்னொன்று 102ல் எவாப்ரேட் ஆகக்கூடாது அதாவது மோர் ஆர் லெஸ் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் ரைட்டா அந்த மெத்தட் என்ன பண்ணலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிக்விட் மெஷர் ஆகிறப்ப இது இங்கே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும்ல ரைட்டா 100 டிகிரி செல்சியஸில் மட்டும் எவாப்ரேட் ஆகும்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹீட் வழியாக மேலே வந்துடும்
வேறஸ் இந்த 102 என்ன அப்படின்னா மேலே வர்றதுக்குள்ளே கூல் ஆகிடும். அந்த 2 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிரும்ல. அதெல்லாம் கவனிங்க. 100 டிகிரிக்கு நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கப்போ 102ங்கிறது அப்ராக்சிமேட்டாக பக்கத்தில் இருக்கனால 2 பேரே எவாப்ரேட் ஆகிடுவாங்க. இங்கே ஹீட் கொடுத்துட்டே இருக்கும், ரைட்டாக இங்கே ஹீட் கொடுத்துட்ருக்கும். ஆனால் இங்கே வரப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிரும். வேறஸ் 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படியே இது வழியாக புகுந்து 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 மேலே வரைக்கும் வந்துடும். 102 டிகிரி செல்சியஸில் இருக்குது டக்குன்னு கூல் ஆகிடும். அது என்ன பண்ண போகுது அப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சுன்னா 102ல் தான் அது பாயில் ஆகும். 100 டிகிரியில் திருப்பி கூல் ஆகிடும். ஸோ அது இந்த பாதியில் என்ன பண்ணும் அப்படின்னா லிக்விட் ஆகி திரும்ப விளைஞ்சு உள்ளே விழுந்துடும். ஸோ அப்போ இதுதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சரி, திஸ் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சப்ஜெக்டட் டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ரைட்டா, சப்ஜெக்டட் டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு ஈடுபடுத்த போகிறோம். இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பிரிட், ரைட்டா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆல்கஹாலுக்கு பேர் ஸ்பிரிட்டு. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 95.5% எத்தனால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 95.5%. produce rectified spirit, that is 95.5% ethanol. Clear? 95.5% ethanol. Further treated with quicklime, absolute alcohol. Right? இதுக்கப்புறம் நான் வந்து என்ன அப்படின்னா குவிக்லைமோட கால்சியம் ஆக்சைடோட ஹீட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ட்ரீட் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது அப்சல்யூட் ஆல்கஹால். ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். கொஷின் என்ன தெரியுமா பப்ளிக்கில் அடுத்து கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் த percentage of alcohol present in rectified spirit. rectified spiritல இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட கண்டென்ட் என்ன அப்படின்னா 95.5%, whereas absolute alcoholல இருக்கக்கூடியது 100%. சரியா, கவனம்டா. 2 கொஸ்டின், ரைட்டா, இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் பப்ளிக்கில் ஹாஃப் இயர்லியில் ரிவிஷன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் என்னன்னா 95.5, வேறஸ் அப்சல்யூட்டில் 100%. ரைட்டா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். எத்தனாலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன? ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்ம ஒரு ரவுண்டு ஜஸ்ட்டு ஷார்ட்டாக ஒரு தடவை திரும்ப பார்த்துடலாம். ரைட்டா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு பி கெட்டிங் எத்தனால். எத்தனால்னால் என்ன? அது ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வழியாக வருது. இது எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? ஃபர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசஸ். மொலாசஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் அல்லது வேஸ்ட் ப்ராடக்ட் தான் மொலாசஸ். அதை எடுத்து அதில் பார்த்தோம்னா 30% சுக்ரோஸ் இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தயாரிக்க போகிறோம். சுக்ரோஸோட ஃபார்முலா இது. என்ன மெத்தடில் அப்படின்னா கிறிஸ்டலைசேஷன் மூலமாக பண்ண முடியாது, அதனால் நம்ம டிஸ்டிலைசேஷன் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மொலாசஸை வாட்டரோட டைல்யூட் பண்ண போகிறோம். ரைட்டாக, வாட்டரோட டைல்யூட் பண்ண போகிறோம். அப்படியே ஈக்குவேஷன் நீங்கள் இதுக்கு கீழே எழுதுறனாலும் எழுதிக்கலாம். ரைட்டாக, என்ன பண்ணால் இது கீழே எழுதிக்கலாம். C6 இல்லை, C12H22O11 + H2O. இங்கே என்னப்பா வரும், இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டெம்பரேச்சர் நான் எழுதிடுறேன். எனக்கு மேலே வரக்கூடிய அந்த என்சைம் என்னன்றதை சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. O6 + C6H12O6 என்ன வரப்போகுது? எஸ், வெரி குட், இட் இஸ் இன்வெர்டேஸ். ரைட்டா, இட் இஸ் இன்வெர்டேஸ். சூப்பர், குட். இன்வெர்டேஸ். இட் இஸ் இன்வெர்டேஸ். ரைட்டா, இன்வெர்டேஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் அடுத்ததில் ஸ்டெப் 2ல் வரக்கூடிய மொலாசஸ் கண்டெய்ன்ஸ் நைட்ரஜன் ஃபார் ஈஸ்ட் க்ரோத். மொலாசஸில் நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும். எதுக்கு? ஈஸ்ட் க்ரோ பண்ணுறதுக்கு. ஆனால் அது பத்தலை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா நைட்ரஜன் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், அமோனியம் சல்ஃபேட்டு, அமோனியம் பாஸ்பேட் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஈஸ்ட்டு ஃபர்மெண்டேஷன் டேங்கில் ஆட் பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா 303 கெல்வின் டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். என்சைம்ஸ் என்னென்னலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ப்ராசஸ் C6H12O6 ஜைமேஸோட வரப்போகுது. அப்புறம் ஆல்கஹாலும் CO2 வரப்போகுது. இந்த லிக்விடுக்கு பேர் வாஷை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், நம்ம டிஸ்டிலேட் பண்ணோம் அப்படின்னா அதில் 15 to 18% தான் ஆல்கஹால் இருக்க போது. அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெறும் ஆல்கஹாலை மட்டும் எடுத்துடலாம், தண்ணி இல்லாமல். ஸோ அப்போ அது 95.5% எத்தனால் கிடைக்க போகுது. சரியா, ஃபர்தர் ட்ரீட்டட் வித் குவிக்லைம் யூ ஆர் கோயிங் டு கெட் அப்சல்யூட் ஆல்கஹால். சரியா, ரைட். ஸோ தண்ணி வண்டி வருது போல் கீன்னு அடிச்சுட்டே இருக்காங்கண்ணா. ரைட், திஸ் இஸ் கோயிங் டு பி த
preparation of ethanol. So this is how ethanol is prepared. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Preparation of ethanol, it's a very important question. So கண்டிப்பாக உன்னோட எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ரைட். சோனிகா சொல்கிறது கரெக்டு தான். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஐக்கு அப்புறம் தான் இசட் வரும். அதனால் ஃபர்ஸ்ட் இன்வெர்டைஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜைமைஸ். ஃபர்ஸ்ட் என்சைம் வந்து இன்வெர்டைஸ், அதுக்கப்புறம் ஜைமைஸ். ரைட், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். குட். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். எத்தனால் இஸ் a colorless liquid. It has pleasant smell and burning taste. ரைட்டா? It has a pleasant smell. நல்ல ஸ்மெல் வருமா எத்தனால், பார்த்தீங்களா? அண்ட் burning taste. ரைட்டா? ஒரு மாதிரி எரிக்கிறப்ப இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மெல் இருக்குமா? It is a volatile liquid. நேற்றே நான் சொன்னேன் வாட் இஸ் volatile. volatile என்னது? யார் கேட்குறது? இது இசக்கி ஆனந்த் கேட்குறாங்க, சார் தீமினல் டைம் டேபிளும் ஆப்ரேஷன் 75 டைம் டேபிளும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. ஓகே, வாலடைல்னா என்னது? ஈஸிலி வேப்பரைசபிள், எளிதில் ஆவி ஆகக்கூடியது. சரியா? ரைட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் இருக்கக்கூடிய கிளாஸஸ் உனக்கு ஒரே டைமிங்கில் இருக்கும். தீமினல் பசங்க அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்கு கண்டிப்பாக நான் ஈவினிங் என்ன நடத்த போகிறேனோ அது தீமினலில் கட்டாயமாக உனக்கு வந்துடும். அதனால் நீ அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஈவினிங் கிளாஸஸ் வாரத்தில் எல்லா நாளுமே இருக்காது. ஈவினிங் கிளாஸஸ் வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ தான் இருக்கும். ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏர்லி மார்னிங்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. அதுதான் உங்கள் எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடியது. ஸோ ஈவினிங் கிளாஸஸை பற்றி நீ என்ன பண்ண தேவையில்லை, பெருசாக வரி பண்ண தேவையில்லை. வரி பண்ணாதீங்க. சரியா? அதை பார்த்துக்கலாம். ஈஸிலி எவாப்ரேட்டபிள், எளிதில் ஆவியாகக்கூடிய, எவாப்ரேட் ஆகக்கூடியதான் வாலடைல் லிக்விட். நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? அடுத்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எத்தனால். பார்த்தியா? எத்தனாலோட பாய்லிங் பாயிண்ட், எத்தனால் எத்த டெம்பரேச்சரில் கொதிக்குமா? 78 டிகிரி செல்சியஸ் அல்லது 351 கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எத்தனால் இஸ் ஈக்குவல் டு 78 டிகிரி செல்சியஸ் அல்லது 351 கெல்வின். இட் இஸ் ஹையர் தேன் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த ஈத்தேன். ரைட்டா? ஈத்தேனை விட எத்தனாலுக்கு பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக. ரைட்டா? ரைட்டா? ஈத்தேன் பாருங்கள், ஈத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் என்னது? 184 கெல்வின். இதோட டபுள் மடங்கு இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ரைட்டா? டபுள் த டைம் இருக்குது. ஓகே, ரைட். ஓகே, ரைட். எத்தனால் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ஸபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரப்போர்ஷன்ஸ். கவனிச்சியா? எத்தனால் வந்து ஆக்சுவலாக நம்ம தண்ணியில் எண்ணெயை ஊற்றுனா அவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்களா? ரைட். தண்ணியில் எண்ணெயை ஊற்றுனா அவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்களா? ஒன்றாக மாட்டாங்க. ரைட்டா? ரைட்டா? ரைட். ஸோ அது என்னது? ஒன்றாக மாட்டாங்க. வேற எத்தனால் தண்ணியில் ஊற்றுனோன்னா இட் வில் மிஸ்ஸபிள். ரெண்டும் சேர்ந்து ஒரே லிக்விடாக மாறிடுமா? ஓகேவா? ரைட். அந்த மாதிரி இருக்கிறது தான் எத்தனால். ஸோ வாட் இஸ் மெத்தனால்? எத்தனால்னால் 2 கார்பன் இருக்குது. மெத்தனால்னால் என்னது? ஒரு கார்பன் தான் இருக்கும். ரைட்டா? CH3OH இது மெத்தனால். ரைட்டா? இது மெத்தனால். C2H5OHங்கிறது எத்தனால். சரியா? இது மெத்தனால், இது எத்தனால். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ரைட்டா? கிராஷ் கோர்ஸில் எப்படி டவுட் கிளியர் பண்ணுவீங்க? கிராஷ் கோர்ஸில் நீ மைக் ஆன் பண்ணியே பேசலாம். ரைட்டா? கிராஷ் கோர்ஸுங்கிறது லைவ். ரைட்டா? யூடியூப்பில் உன்னால் மைக் ஆன் பண்ணி பேச முடியாது. வேறஸ் இன் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் மைக் ஆன் பண்ணி வந்து டவுட்டுன்னு சொன்ன டீச்சர்ஸ் வந்து நடத்தி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டவுட்டெல்லாம் சொன்னீங்கன்னா நீ வரவே இல்லை, நீ என்கிட்டலாம் பேசவே இல்லை, நான் தான் கிராஷ் எடுப்பேன். அப்போ நீங்கள் ஒன்று டிஃப்ரென்ஸ் தெரியும். யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ தட். நான் ஒவ்வொரு செஷனோட எண்ட்லேயும் நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் லாஸ்ட்டாக வந்து டவுட் கிளாரிஃபைங் செஷனை ஒவ்வொன்றையும் வைப்பேன். அப்போ உன்னோட மைக் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களோட மைக் ஆன் பண்ணி நான் பேசுவேன். நீ என்கிட்ட டேரெக்டாக பேசலாம். என்கிட்ட கால் பண்ணிலாம் பேச முடியாதுல்ல, பட் லைவ் கிளாஸில் நீ வந்து கிராஷில் என்கிட்ட டேரெக்டாக பேசலாம். ரைட்டா? ஓகே, ரைட். சாலிபிள் அண்ட் மிஸ்ஸபிள். சாலிபிள்னா இப்போ உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா அது சாலிபிள், அது கரைஞ்சிரும். ரைட்டா? சாலிபிள்ங்கிறது கரைஞ்சிரும். மிஸ்ஸபிள் அப்படின்னா ஒன்னோட ஒன்று கலக்கிறது. ரைட்டா? மிஸ்ஸபிள் அப்படின்னா இட் இஸ் நாட் டிசால்விங். அது உள்ள எத்தனாலாக தான் இருக்க போகுது. எத்தனாலும் வாட்டரும் ஒன்னோட ஒன்று கலந்துற போகுது. ரைட்டா? ஈருடல் ஓர் உயிர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னா ஈருடல் ஓர் உயிர். அவங்க 2 பேர் தே ஆர் ஜஸ்ட்
மிஸ்ஸபிள். ஆனால் அவங்க பார்க்க வேறு தான், பட் தே ஆர் மிஸ்ஸபிள் அப்படி வச்சுக்கலாம். டிசால்வ்னா என்ன சொல்கிறது, இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு டிசால்வ் ஆகுது, நான் சாப்பிட்ற சாப்பாடு நானும் டிசால்விங். இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க நடுவில் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் மிஸ்ஸபிள் அப்படி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தியா நிறைய பேர் ஆல்ரெடி பேசியிருக்காங்களா ரைட்டா. போன தடவை இதுதான் 5 மார்க் போச்சா, ஐயோ சாரி நான் போன தடவை நடத்தாமல் போட்டுட்டு இந்த தடவை நடத்திடுறேன். ஜாலியாக இருக்கும், ஏன்னா பெய்டு பேட்சில் அது ஒரு ஜாலி செஷனாக இருக்கும். நிறைய பேர் அதுக்காகவே என் மைக் ஆன் பண்ணுங்க என் மைக் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லுவானுங்க, அதனால தான். ஓகே ரைட். முதல்வன் பேட்சில் வீடியோஸ் வரலையா, ஓகே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் என்னன்றதை பார்க்குறேன் ரைட்டா. இங்கே பாருங்கள் சோனிகா சொன்ன கரைக்கிறது கலக்கிறது, ஏன்னா கரைக்கிறது கலக்கிறது. ஓகே ஆல்ரெடி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஓகே இர்ஃபு பேசியிருக்காங்க. ஓகே இன் மை ஸ்கூல் சார் டோல் மெத்தனால் இஸ் அ பாய்சன் பட் ஐ சா இன் ஹெட்டேக் ஆயில். அதெல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் வெறும் மெத்தனாலை குடிச்சிங்கன்னா பாய்சன், அதெல்லாம் ப்ரொப்போர்ஷன் இருக்குது, இவ்வளோ ப்ரொப்போர்ஷன் ஆட் பண்ணால் அது ஒன்றும் ஆகாது சரியா. எதோட இருக்குன்னு இருக்குல்ல, கெமிக்கல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறம் தே வில் ரியாக்டட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மட்டும் கிளாஸ்க்கு வந்துட்டு போயிடுவீங்கண்ணா ரைட்டா. சென்டம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சென்டம் வாங்கி இந்த தடவை மிஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த தடவை பண்ணிடலாம் ரைட்டா. ரைட் கவனிங்க. ஸோ அப்போ எத்தனால் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ஸபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன்ஸ் சரியா. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். நிறையா கொஷின்ஸ் இருக்குடா இதில், ஒவ்வொன்றும் இப்போ இந்த எத்தனாலா மெத்தனால் என்ன பார்த்தோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். இவன் ஒவ்வொருத்தவங்களோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன இருக்கும் அப்படின்னு. டீஹைட்ரேஷன் என்னது, லாஸ் ஆஃப் வாட்டர். ஐ ஃபெல்ட் ஸோ டீஹைட்ரேட்டட் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. நான் ரொம்ப டீஹைட்ரேட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கியா ரைட். ஒரே ஒரு நிமிஷம். அஸ்வினி என்ன அஸ்வின் ஹரிக்குமார் என்ன கமெண்ட்ரி, உன் கமெண்ட் மேலே போயிடுச்சுடா, என்ன கமெண்ட்ரா திருப்பி அனுப்புடா. ஓகே ஐ வில் கிவ் யூ 1 minute டவுட் செஷன் சரியா. என்னென்ன டவுட் இருக்குது கடைன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்துகிறேன். ஜஸ்ட் ஆஸ்க் யூ டவுட். சாரி ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். நான் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா பியூர் ஸ்பிரிட் கிடையாது, இம்பியூர் ஸ்பிரிட், அவ்வளோதான். அதுதான் இம்பியூர் ஸ்பிரிட். எப்போ லைவ் முடியுன்றது ஒரு டவுட்டாடா, அது எப்படின்னு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அரௌண்ட் 10 o'clock முடிச்சிடுறேன். என்ன டவுட், ஐ ஹாவ் அ டவுட்ன்றதை விட என்ன டவுட்டுன்னு போடுங்க. ஃபர்தர் மீன்ஸ் அதுக்கு அடுத்து, ஃபர்தர்னால் இன்னும் என்ன அப்படின்னு. எத்தனால் பர்ன் ஆகுமா, கண்டிப்பாக பர்ன் ஆகும்ல. எத்தனால் கண்டிப்பாக பர்ன் ஆகும். ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளேமபிள் நீட்டு பார்த்தோம்ல. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது. எஸ் புக்கின் கொஷின் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 8 o'clock மேக்ஸ் கிளாஸ் இருக்கா, எங்கே இருக்குது மேக்ஸ் கிளாஸ் 8 o'clock? தீமினல் பேட்ச் நோட்ஸ் பிடிஎஃப் தமிழில் தாங்க. சரி நான் வந்து சாட்ஜிபிடியில் போட்டால் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. நான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அஸ்வின் ஏதோ ஒரு கொஷின் கேட்டேன்னு என்னடா ஆலையை காண போயிட்டியா. ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மேரத்தான் கேட்பேன். ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் நம்ம February 1st வீக்கில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் நம்ம சரியா ரைட். நீங்கள் எல்லோரும் கிராஷில் ஜாயின் பண்ணனா இன்னையிலேருந்து டீட்டெயில் படிக்கலாம். இன்றைக்கி கிராஷில் டீட்டெயில் தான் ஆரம்பிக்க போகிறோம். இன்னையிலேருந்து கிராஷில் டீட்டெயில், கிராஷில் வேறு மாதிரி இருக்கும் போது கிராஷ் கோர்ஸில். ஸோ கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணினா பெட்டராக இருக்கும். தர்ஷினி இப்போ நான் பேச போகிறத மட்டும் உன்னோட வீட்டில் போட்டு காட்டுங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பிள்ளைங்க ரிவிஷன் எக்ஸாமில் மார்க் கம்மியானால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையே இல்லை. ஏன்னா ஆஸ் அ டீச்சராக நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரிவிஷன் எக்ஸாமுக்கு படிக்காத பாடத்தை படிச்சுட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்க அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க இந்த பாடங்கள் நாங்கள் படிக்கலை அப்படின்னு. ஸோ அவங்க படிக்காத பாடத்தை படிச்சுட்டு போய் எழுதுகிறப்ப கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் வரும். ரிவிஷன் எக்ஸாமை வச்சு அவங்க மார்க்கை டிசைட் பண்ணாதீங்க. அவங்க ஹாஃப் இயர்லியை விட பல மடங்கு மார்க் கண்டிப்பாக கூட பப்ளிக் எக்ஸாமில் வருவாங்க. இந்த மாதங்களில் அவங்க படிக்காத பாடங்களை தான் படிக்கணும். அதனால் கொஞ்சம் அவங்கள திட்டாமல் அவங்கள எதுவும் சொல்லாமல் இருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட நாங்கள் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அந்த ஒரு விஷயம் தான். அதை மட்டும் எங்களுக்காக பண்ணுங்கள் சரியா. நான் சொல்லிட்டேன், உங்கள் பேரண்ட்டை காமிச்சிருங்க ரைட்டா.
டிஸ்டிலேஷன் அண்டர்கோ பண்ணும்போது லாஸ் ஆஃப் வாட்டர், ஸோ டீஹைட்ரேட் அப்படி தானே. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். எத்தனால் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அண்டர்கோ பார்க்கலாம் ரைட். மேக்ஸ் கிளாஸ் 8 PM, சயின்ஸ் கிளாஸு 8 PM தான் இருக்குது இன்றைக்கி நைட்டு. கிராஷில் இன்றைக்கி 8 PMக்கு எனக்கு கிராஷில் இருக்கவங்க தீமினலில் இருக்கவங்க சொல்லுங்கள். தீமினலில் இன்றைக்கி நைட் உனக்கு என்னென்ன கிளாஸ் ஷெடியூல் ஆகிருக்கு? 8 மணிக்கு சயின்ஸ் கிளாஸ் வேறு ஷெடியூல் ஆகிருக்குடா. தீமினல் டெலிகிராம் லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா யூ ஜஸ்ட் கம் டு டெலிகிராம் தீமினல் பேட்ச், அங்கே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா. கண்டிப்பாக வரும். 100 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக்லேயே வரும். சண்டே ஆல்சோ ஸ்கூலா? நேத்ரா வெரி வெரி பேட் பாவம். தீமினல் கோரில் வீடியோ வராதுடா. தீமினல் கோரில் இன்னிலேருந்து தான் வீடியோ வரும் சரியா. தீமினல் கோரில் இன்னிலேருந்து தான் வீடியோ வரும். லாங் கமெண்ட்டாலாம் வரவே இல்லைடா உன்னோடது. எதுக்கு தேவையில்லாமல் பெய்டு கோர்ஸா? அட பாவிங்களா, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகே, யூடியூப்பில் இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது சரியா. யூடியூப்பில் காலையிலலாம் கிளாஸ் இருக்காது. காலையில் மேக்ஸ் கிளாஸ்லாம் கிடையாது, சாயங்காலமாக இருக்கும். மேக்ஸ் கிளாஸ் 6:30 தானே? ரைட் ஓகே, அதான் நான் பார்த்தேன். தீமினல் மேக்ஸ் கிளாஸ் 6:30 கரெக்டாக. மேக்ஸ் 6:30, 8 o'clock என்னோட. ஓகே ரைட், ஓகே ரைட். ஷெட்யூல் பார்த்துட்டிங்களா? அதுதான் வேணும் ரைட்டா. ரைட் ஓகே. ஃபஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், செகண்டு சயின்ஸ் கிளாஸ் 8 to 9:15 நான் வருவேன் நைட். முதல்வன் பேட்சில் லேட்டாக தான் வரும். நீங்கள் வந்து லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணால் தான் வரும். முதல்வன் பேட்ச்னால் மெதுவாக தான் வரும். வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க சரியா. லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட்டா. ஓகே ரைட், ஆரம்பிக்கலாமா? ரைட் நவ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். எத்தனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக ஒவ்வொரு தடவை ஒரு சில கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன அப்படின்னா இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சரியா. ரைட், கவனிங்க. இது எப்பப்பெல்லாம் நம்ம படிக்கணும், எப்பப்பெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. டீஹைட்ரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் சரியா. டீஹைட்ரேஷனுங்கிறது லாஸ் ஆஃப் வாட்டர். அதை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். தரணி பேரண்ட்ஸ் மீட்டிங் லாஸ்ட் வீக் ஒரு பேட்ச் வச்சுருக்காங்க. மேபி நாளைக்கு இன்னொரு பேட்ச் வைப்பாங்க சண்டே. ஸோ லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. ஐ திங்க் தட் இஸ் ஃபார் 12th நினைக்கிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு இனிமேல் வைப்பாங்க. ஓகே ரைட். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால், அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர். டீஹைட்ரேஷன்னா என்னது? லாஸ் ஆஃப் வாட்டர். when ethanol is heated with concentrated sulfuric acid, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை பயன்படுத்துகிறப்ப, எப்போல்லாம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை பயன்படுத்துகிறாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னா at 443 Kelvin it loses water molecule. எத்தனால் இருக்குல்ல, C2 கீழே ரியாக்ஷன் இருக்குல்ல, CH3CH2OH என்ன பண்ணுது, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டு 443 Kelvinக்கு நம்ம ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் மாலிக்யூல் போகுது. நல்லா கவனி, இது எப்படி போகுது, எங்கேருந்து போகுது, இதெல்லாம் நீ 11th ஸ்டாண்டர்டில் படிப்ப. நான் உனக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், CH2 இருக்கா, இதோட தானே OH கனெக்ட் ஆகிருக்கு. இந்த OHO வெளியே போகுது ரைட்டா, இது வெளியே போகுது. அதே நேரத்தில் இந்த CH3 இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடும். இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த CH2லேருந்து OHும் போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டபுள் பாண்ட் வந்துடும். இட் இஸ் கால்ட் அஸ் ஈத்தீன் ரைட்டா. ஐயூபேக் நேம் ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கு பேர் ஏன் ஈத்தீன் வச்சுருக்காங்கன்னு உன்னால் சொல்ல முடியும்ல, உன்னால் புரிஞ்சுக்க முடியும்ல. ரைட்டா, உன்னால் புரிஞ்சுக்க முடியல. ரைட்டா ரைட். ஸோ CH3CH2OH concentrated H2SO4 443 Kelvin, CH2 ethene plus H2O ரைட்டா, ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஈத்தீன் அப்படிங்கிறது. அப்போது உங்கள்கிட்ட கிரியேட்டிவ் 1 மார்க் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால் கிவ்ஸ் யூ டேஷ். டீஹைட்ரேஷனை எத்தனாலை டீஹைட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எத்தனாலை டீஹைட்ரேட் பண்ணால் ஈத்தேனா, ஈத்தீனா, ஈத்தைனா, எத்தில் ஆல்கஹாலா, என்ன வேணால் கேட்பாங்க. என்ன கேட்டால் ஆன்சர் என்னது, ஈத் ஈனு. ஈத் ஈனுக்கு ஃபார்முலா என்னது,
CH2 double bond CH2 ரைட்டா ஓகே ரைட் clear சூப்பரா ஓகேவா ரைட் கவனிச்சுக்கோங்க எத்தனால் ஹீட் பண்ணுறப்ப சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணுறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பாருங்க ரியாக்ஷன் வித் சோடியம் எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் பா 12th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியில் நம்மளாம் எழுதுகிறோம் இங்கே ரிவிஷன் எக்ஸாம் அதே மாதிரி அங்கே வந்து அவங்க மாடல் ப்ராக்டிக்கல் மாடல் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க ரைட்டா ப்ரீ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா மாடல் அல்லது ப்ரீ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா ப்ரீ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ போர்டில் இன்றைக்கி தேதி என்ன இன்றைக்கி டேட் என்னது ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டு 17 ஒரு 2-3 டேஸ் முன்னாடினா மண்டே என்ன டேட்டு லாஸ்ட் வீக் இந்த கடைசி மண்டே என்ன டேட்டு மண்டே என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்துச்சு 12ஆம் தேதி 12/1/2025 கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்துச்சு அதில் they have asked this question when ethanol reacts with sodium metal what is the answer 1 mark question 12th standard CBSE pre board ரைட்டா pre boardல see நீங்க நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பப்ளிக் எக்ஸாம்ன்றது அல்லது சிபிஎஸ்சி புக்குன்றது வேற்று கிரகத்திலேருந்து வந்தது நம்மளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா நல்லா நான் வச்சுக்கோ நம்ம புக்கு தான் அல்டிமேட்டான புக்கு நம்ம புக்கு அல்டிமேட் சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் ஏன்னா 12th இருக்குது இதோட கண்டினியூஷன் 12th இருக்குது பசங்களா கவனமாக கவனிச்சுக்கோ புரிஞ்சுக்கோ 12th சிபிஎஸ்சி ப்ரீ போர்டில் 12ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் இந்த கொஷின் வாட் ஹேப்பன்ஸ் when ethanol reacts with sodium metal ethanol இதே ரியாக்ஷன் இது அப்படியே இதே ரியாக்ஷனை கொடுத்துருந்தாங்க இதை கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுத்து இந்த இடத்துல டேஷ் போட்டிருந்தாங்க டேஷ் போட்டு என்ன வரும்ன்றதா ஆன்சர் கம்ப்ளீட் த ரியாக்ஷனில் புரிஞ்சுக்கோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நம்ம புக்கு அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கணும் இப்போ படிக்கிறது 12th ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோ தூரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் மெட்டல் ஹைட்ரஜன் கேஸஸ் லிபரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோ யார் யாரோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு ரைட்டா எத்தனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வாட்டர் லிபரேட் ஆகுது எத்தனால் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப வாட்டர் லிபரேட் ஆகுது சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆல்கஹால் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரப்போகுது ஆல்கஹால் வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவுட்புட்டு டீஹைட்ரேஷன் நடக்குது அதே ஆல்கஹால் சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்குது பாரு இதோட ஐயூபேக் நேம் என்னது இதுக்கு ஐயூபேக் நேம் எழுதணும்ல கவனிங்க இதுக்கு ஐயூபேக் நேம் என்னென்னு நல்லா கவனிங்க இதுக்கு பேர் எப்படி எழுதணும் அப்படின்னா இதுக்கு ஐயூபேக் நேமை பொறுத்து எத்தனை கார்பன் இருக்கு 2 கார்பன் இருக்கா 2 கார்பன் இருந்தால் என்ன பார்த்தோம் 2 கார்பன் இருந்தால் எத்து ரைட்டா எத்து சிங்கிள் பாண்டு தான் எத்தன் ரைட்டா எத்தன் இது வந்து ஓ இருந்துச்சு அப்படின்னா அது பேர் எஸ்டர்னு அர்த்தம் ஓ இருந்தால் அது பேர் எஸ்டர் உனக்கு இப்போதைக்கு இல்லை அதனால் உனக்கு தேவையில்லை ஆனால் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ நம்மளுக்கு ஓ இருந்துச்சுன்னா அது ஈத்தர் ரைட்டா ஈத்தர் சாரி ஓ இருந்தால் அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு ஈத்தர்ன்ற ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம ஃபஸ்ட்டு இது காலையில் படித்தோம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் டிசால்வ்ஸ் இன் ஈத்தர் டொலுவின் அப்படிலாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இது காலையில் ஈத்தர் அப்படின்னு யாரா அவன் ஜவால் மாலினி அப்படின்னு சூப்பர்டா அப்போ என்ன பண்ணணும் ஓ இருந்தால் என்ன அர்த்தம் ஈத்தரோட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஓஏடி ரைட்டா ஓஏடின்னு முடிக்கணும் ரைட்டா ஓஏடி எத்தனோ ஏடிஇ ஓஏடின்னு முடிக்கணும் அப்போ எத்தன் ஓஏடிஇ இது சோடியமில் இதை ப்ரிஃபிக்ஸில் போடணும் அப்போ சோடியம் எத்தனோவேட்டுங்கிறது ஐயூபேக் நேம் சோடியம் எத்தனோவேட்டுங்கிறது ஐயூபேக் நேம் ரைட்டா சோடியம் எத்தனோவேட்டுங்கிறது ஐயூபேக் நேம் சரியா இந்த இடத்துல என்ன அப்படின்னா சோடியம் ஈத்தாக்சைடுன்றது காமன் நேம் சோடியம் ஈத்து ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு காமன் நேம் சாதாரணமான நேம் ரைட்டா ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ சோடியம் ஈத்தாக்சைடு சோடியம் எத்தனோவேட் ரெண்டும் ஒன்று தான் ஸோ அப்போ ஆல்கஹாலை சோடியமோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது அதனால தான் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க ரைட்டா ஆரோ மார்க் போட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா சோடியம் எத்தனோவேட் சரியா சோடியம் எத்தனோவேட் எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் மெட்டல் ஹைட்ரஜன் கேஸஸ் லிபரேட்டட் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது சோடியம் ஈத்தாக்சைடு இஸ் ஃபார்ம் அல்லது சோடியம் எத்தனோவேட் ரெண்டுமே கரெக்டு தான்
சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்ஃபியூரிக் ஆசிடோட போடுறப்ப வாட்டர் ரிமூவ் ஆகும், சோடியம் மெட்டலோட போடுறப்ப ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணால் ஈத்தீனும் வாட்டரும் கிடைக்கும், சோடியமோட ரியாக்ட் பண்ணால் சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்க போகுது. சரியா? ஓகேவா? ரைட். டே அவனை நிறுத்த சொல்லுங்கடா. அந்த மாதிரி இந்த அஸ்வின் பையன் என்னமோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்றான். அது வரவே இல்லையடா. வேண்டா வராமல் எப்படா ரிப்ளை பண்ண முடியும்? ரைட்டா? எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எத்தனாயிக் ஆசிட். பார்த்தியா? எத்தனாலோட நீங்கள் நிறைய ஆக்சிஜன் சேர்த்தா என்னவோ மாறிடுமா, ஆசிடாக மாறிடுமா. அப்போ பாருங்க, ஆல்கஹால் ஏஎல் என்னடா இதோ பேருமா ஆல்கஹால் ஏஎல் ஆல்கஹால் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ஆசிட். புரியுதா? இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இருந்து இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம அங்கே போகிறப்ப நிறையா இருக்கும். ரைட்டா? ரைட்டா? அங்கே போகிறப்ப நிறையா இருக்கும். சரியா? ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ்ட். அப்போ யார் மூலமாக நம்ம ஆக்சிஜனை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ரைட்டா? அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். ரைட்டா? அல்கலைன் அப்படின்னா என்னது? இந்த இடத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்க, இது எல்லாமே வேணும். ரைட்டா? இந்த இடத்துல அல்கலைன் என்னது? இதில் இது OAT வரலண்ணா, இங்கே வரக்கூடாது. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அதான்டா ஸ்பெல்லிங்கு. அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா பேசிக் சொல்யூஷன். ரைட்டா? அல்கலைன்னா பேஸ், வேறு அசிடிஃபைட்னா ஆசிட். ரைட்டா? ஆசிட் மிக்ஸ் பண்ண, பேஸ் மிக்ஸ் பண்ண பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபார்முலா என்னது? KMnO4. பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்முலா என்னது? K2Cr2O7. இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறப்ப மண்டையில் ஏறுமானு எனக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? மண்டையில் ஏறலைன்னா கவனம். ஓகேவா? ரைட், கவனிங்க. ஓகேவா? ரைட். சரியா? கவனிங்க. எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்ட் பை எத்தனாயிக் ஆசிட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ்டு அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட். ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் ப்ளஸ் ஆக்சிஜன். ரைட்டா? ஆல்கஹாலோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? CH3COOHன்னு வரப்போகுது. ரைட்டா? வித் லிபரேஷன் ஆஃப் வாட்டர். இது எல்லாத்துக்கும் மெக்கானிசம் என்னன்னு நம்ம 11th படிப்போம். இப்போதைக்கு நீ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்க. ரைட்டா? ஆல்கஹால்லேருந்து ஆசிட் மாத்திரம் என்ன பண்ணணும்? ஆல்கஹால்னா OH இருக்கணும், ஆசிட்னா என்ன இருக்கணும்? COOH இருக்கணும். அப்போ CH3COOH. அவ்வளோதான். இது எத்தனால், இது எத்தனாயிக் ஆசிட் ப்ளஸ் வாட்டர். ஆரஞ்ச் கலர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் சேஞ்சஸ் டு க்ரீன். ஸோ என்ன அப்படின்னா ஜென்ரலாக இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம K2Cr2 இதை போட்டோன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா K2Cr2O7. ஜென்ரலாக K2Cr2ஓட கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்ச் கலரில் இருக்கும். ORANGE ஆரஞ்ச் கலரில் இருக்கும். இது பர்பிள் ஸ்பெல்லிங் என்னடா? PURPL. பர்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள், நான் சொல்கிறது கவனிங்க. ரைட்டா? கெமிக்கல் ஃபார்முலாலாம் ஞாபகப்படுத்தாதீங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்காதீங்க. சிம்பிளாக ஆக்சிடேஷன் நடக்குது, ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா ஆசிடாக மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? அடுத்து எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எத்தனாயிக் ஆசிட். இதுதான் இங்கே எழுதியிருக்கேன், அதுதான் ஃபஸ்ட்டு வேர்டிங்காகவும் இருக்குது. சரியா? இப்போ கவனிங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இந்த மாதிரி ஆக்சிஜன் இதோட ஆட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு சில ஹெல்ப்பர்ஸை ஆட் பண்ணணும். யார் அந்த ஹெல்ப்பர்ஸு? பொட்டாசியம் டைக்ரோமேட்டு அல்லது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை எப்பயுமே பேசிக் ஃபார்மில் தான் எடுக்கணும். தட் இஸ் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அல்கலைன்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா பேஸ்ன்னு அர்த்தம். அது பேர் என்னது? KMnO4. அதே இது பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிஃபைடு எடுத்துக்கணும். K2Cr2O7. இது என்ன கலரில் இருக்கும்? பர்பிள் கலரில் இருக்கும். இது ஆரஞ்ச் கலரில் இருக்கும். இந்த ரியாக்ஷனில் இந்த K2Cr2O7 போட்டு நான் ரியாக்ட் பண்ணுறப்ப ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு அல்லது ரியாக்ஷன் நடந்துருச்சு அப்படிங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த எத்தனால் ஃபார்முலா. உனக்கு பேர் தெரியணும், உனக்கு தான் IUPAC நேம் தெரியும்ல. ஏன் நீ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்? ஃபார்முலா மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. IUPAC நேம் தெரிஞ்சால் இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். எத்தனால், எத்துக்கு 2 கார்பன் போடணும். ஆளுக்கு என்னன்னு தெரியும் உனக்கு. எத்தனால் தெரியும், எத்தனால் போட தெரியும். எத்தனாலில் இருந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப எத்தனாயிக் ஆசிட்.
எத்தனாயிக் ஆசிட் ஃபார்முலா தெரியல, எத்தனை 2 கார்பன் இருக்கணும், ஆசிட்னா COOH இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் வாட்டர். அப்போ இது நடந்துருச்சுன்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, இந்த ஆரஞ்ச் கலரில் இருந்த அந்த சால்ட்டு will become green color அப்படி மாறிடும். சரியா? அப்போ தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம, we are just going to confirm that alcohol is converted into acid. alcohol acid கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். சரியா? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் எஸ்டெரிஃபிகேஷன். எப்பா சாமி வலுவான கொஷின். சரியா? கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் ஐசோமரிசம் பற்றி சொல்கிறேன். ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க. 5 மார்க்கில் மொத்தமாக கேட்கலாம், நம்மளுக்கு தெரியாதுல்ல. 4 மார்க்கில் கேட்கலாம், தனித்தனியாக ஒன்று ஒன்றா கேட்கலாம். எஸ். சரியா? ரைட். ஓகே நேத்ரா பாய். நீ சொன்னது வந்துச்சான்னு கேட்குறேன், நீ சொன்னது வந்துச்சான்னு கேட்குறது தான் அஸ்வின் வருது, நீ வரல. நீ எதுவும் வேர்டிங்ஸ் தப்பானது யூஸ் பண்ணுறேன்னு பாரு. ரைட்டா? ஏதாவது இருந்தால் அது அக்செப்ட் ஆகாது சம்டைம்ஸ், ஒரு சிலதுலாம். உன்னோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பாரு. ஹாஃப் எலி 7 மார்க்லேயே வந்திருக்கான் இர்ஃபுக்கு. அம்மாடி. எஸ்டெரிஃபிகேஷன். எஸ்டெரிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? கவனிக்கலாம். ரைட்டா? ஓகே. நாட் ஓன்லி இன் 10th ஸ்டாண்டர்ட், 11th 12th வரைக்கும். சரி, 11th 12thலேயும் இருக்குது, அங்கேயும் ரொம்ப முக்கியம். ஸோ நவ் we will discuss about esterification. எஸ்டெரிஃபிகேஷன்னா என்ன? எஸ்டெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எத்தனால். எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் எத்தனாயிக் ஆசிட். நல்லா கவனிங்க. எத்தனாலு எத்தனாயிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட்டா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். UUPMல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் கொடுக்குற ஷார்ட் நோட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். சரியா? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்கஹால். ரைட்டா? ஆல்கஹால் ப்ளஸ் ஆசிட் கிவ்ஸ் எஸ்டர். இந்த எஸ்டர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃப்ரூட் ஸ்மெல்லாக இருக்கும். ரைட்டா? ஃப்ரூட்டி ஓடர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஃப்ரூட் ஸ்மெல், நல்ல ஒரு பழ வாசனை வரும். ரைட்டா? ஃப்ரூட் ஸ்மெல் வரும், நல்ல ஃப்ரூட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரூட் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஆல்கஹாலும் ஆசிடும் சேர்ந்தால் நம்மளுக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆக போகுது. அதுதான் எஸ்டெரிஃபிகேஷன். தமிழில் எஸ்டர் ஆக்கல். எஸ்டெரிஃபிகேஷன் அப்படின்னா எஸ்டரை உருவாக்க போகிறோம். எஸ்டரை உருவாக்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் எஸ்டெரிஃபிகேஷன். எஸ்டெரிஃபிகேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்கஹால் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? எஸ்டர் கொடுக்க போகுது. இந்த ரியாக்ஷன் யார் முன்னிலையில் நடக்குது அப்படின்னா, சல்ஃபியூரிக் ஆசிடோட. ரைட்டா? சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நீங்கள் இப்படி தான் படிக்கணும். ரைட்டா? இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ இப்போ இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிக்கணும். அப்போ பாரு, இதிலே சொல்லிட்டேன். எஸ்டெரிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் எஸ்டர். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஆல்கஹாலையும் ஆசிடையும் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணால் we will get a ester. Ester is having a fruity odor அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? தட்ஸ் இட், முடிஞ்சு. அப்போது அடுத்து பாருங்கள், எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் என்ன? ஆல்கஹால். ஆல்கஹால் இருக்கிறதுல எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் என்ன ஆசிடு? எத்தனாயிக் ஆசிட். யாரோட ப்ரெசன்ஸில்? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரெசன்ஸில். ஓகே. அண்ட் எஸ்டர் வித் ஃப்ரூட்டி ஓடர் இஸ் ஃபார்ம். ரைட்டா? ஃப்ரூட்டி ஓடர் இஸ் ஃபார்ம்டு. ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் பாருங்கள்? எத்தனால் எத்தனாயிக் ஆசிட். ரெண்டுமே உனக்கு ஃபார்முலா தெரியும், மனப்பாடமே பண்ணாத. எப்படி சார் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது? ஐயூபேக் வீடியோ என்னோடதை பார்த்துட்டிங்கன்னா உங்களால் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். எத்தனாலுக்கு என்னென்னு தெரியும். ரைட்டா? எத்தனாலுக்கு என்னென்னு தெரியும், எத்தனாலுக்கு என்னென்னு. ஓகேயா? அப்போ எத்தனால் ப்ளஸ் எத்தனாயிக் ஆசிட் யாரோட ப்ரெசன்ஸில்? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடில் எஸ்டர் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். எஸ்டர்னா என்னது? எஸ்டர்னாலே சிஸ்டர்னு ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்டர் சிஸ்டர்ஸ். யார் சிஸ்டராக இருக்க போகிறா? 2 ஆக்சிஜன்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரைட்டா? 2 ஆக்சிஜன் இங்கே சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரைட்டா? CH3 COO C2H5. ரைட்டா? CH3 அதாவது என்ன அப்படின்னா, நல்லா கவனி, இங்கே இருக்குல்ல இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தியா? இது எப்படி தெரியுமா மாறி இருக்கு? உனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். இந்த OHும் இந்த Hும் வெளியே போயிடும். இந்த OHும் Hும் வெளியே போயிடும். CH3 COO இந்த C2H5 இங்கே சேர்த்து எழுதிடு பாருங்கள். CH3 COO CH3 COO இந்த C2H5 அப்படிங்க எழுதிருங்க. OH H அதுதான் H2O. இப்படி தான் 11th நம்ம ரியாக்ஷன் படிப்போம். 11th ரியாக்ஷனில் இவங்க இப்படி போய்ட்றாங்க, இவங்க ஜாயின் ஆகுறாங்க, அப்படி தான் நம்ம படிப்போம். இந்த மாதிரி தான் 11th ஃபுல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும்.
கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ சரியா. இதுதான் பேசிக் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது எல்லாமே சரியா. C2H5OH CH3COOH, ஸோ CH3COOH C2H5 + H2 சரியா. ஸோ அப்போ எஸ்டர் ஃபார்ம்டு இதுக்கு பேர் என்னது, எத்தில் எத்தனோயிட். எத்தில் எத்தனோயிட் இல்லை, மெத்தில் எத்தனோயிட். மெத்தில் தானே இருக்குது, இது தப்பு இங்கே தப்பு. மெத்தில் எத்தனோயிட் ரைட்டா. முன்னாடி மெத்தில் குரூப் தானே இருக்குது, மெத்தில் இல்லை கரெக்டு தான் ரைட்டா. இல்லை மெத்தில் போட்டோன்னா CO கரெக்டு தான். இந்த பக்கம் 2 கார்பன் இருக்குது, இந்த பக்கமும் 2 கார்பன் இருக்குது. எத்தில் எத்தனோயிட் தான், எத்தில் எத்தனோயிட் கரெக்டு தான். எத்தில் எத்தனோயிட் கரெக்டு தான் சரியா. தட்ஸ் இட். ஸோ சிம்பிள், இவ்வளோ தான் விஷயம். இப்படி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். 11th ஸ்டாண்டர்டில் ரியாக்ஷன்ஸ் நம்ம இப்படி தான் படிப்போம். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி ஈஸி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இஸ் த எஸ்டரிஃபிகேஷன். கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ கேன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட் இஃப் யூ வாண்ட் ரைட்டா. ஷார்ட் ஃபார்மாக இது எழுதினாலே போதும் நம்மளுக்கு எஸ்டரிஃபிகேஷன் சரியா. ரைட், தட்ஸ் இட். ஓகே, கிளியர், புரிஞ்சுதா? எஸ். வேறு என்ன? ஓகேவா, ரைட்டா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? எஸ்டர் ஈத்தர் ஒன்றும் கிடையாது. எஸ்டரில் சிஸ்டர் இருப்பாங்க. எஸ்டரில் 2 ஆக்சிஜன் இருக்கும், ஈத்தரில் 1 ஆக்சிஜன் தான் இருக்கும். எஸ்டர் ஈத்தர் ஒன்றும் கிடையாது சரியா. நான் இங்கே பேர் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி இது சோடியம் எத்தனோயிட் இல்லை, சோடியம் எத்தில் ஈத்தர்னு வரும் ரைட்டா. இது நேம் மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதில் ஆக்சுவலாக மிஸ்டேக் இருக்குது. இதுக்கு நீ வந்து எத்தனோயிட் ஃபார்முலா போட்டுறது. ஈத்தருக்கு தான் O80 வரும் ரைட்டா. எஸ்டருக்கு தான் O80, ஈத்தருக்கு என்ன நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ரைட்டா. நான் அப்போ தப்பாக சொல்கிறேன் ரைட்டா. அடுத்து டீஹைட்ரஜனேஷன் போகலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹைட்ரஜனேஷன். ஹைட்ரஜனேஷன் என்னது? வாட் இஸ் ஹைட்ரஜனேஷன்? ஹைட்ரஜனேஷன் என்ன பண்ணோம்? பிரேக் வேணுமா? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் பிரேக்? நகரணுமா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலையா? டேக் ஸ்க்ரீன்ஷாட். பிரேக் வேணுமா? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் பிரேக்? 1 hour தானே இருக்குது, அதுக்குள்ளே பிரேக்கா? என்ன ஆச்சு? 15 minutes பிரேக்கா? 10 minutes பிரேக் போகலாம் சரியா. ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அ ஸ்மால் 10 minutes ஆஃப் பிரேக். படிக்கணும்டா நிறையா. பிரேக் போனால் எப்படி படிக்கிறது? பிரேக் போனால் படிக்க முடியாதுல்ல.
என்னப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஷால் வி ஸ்டார்ட்? ஆரம்பிக்கலாமா? எஸ். Are you guys back? Shall we start? Okay. என்னாச்சு? ஐயோ, நம்ம சிஸ்டம் தம்பி ஸ்டக் ஆகிட்டார் போல். நல்ல முழிச்சுக்கிட்டான், ரைட்டாக தூங்கினான் போல். ரைட், டீஹைட்ரேஷன். ரைட்டா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் என்னது? ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ரைட்டா, நம்மலாம் சொல்லுவோம்ல, டாக்டர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டீங்க. ரைட்டா, அஸ்வின் கமெண்ட்டு அவன் பண்ணுற மித்ததெல்லாம் வருது, அது மட்டும் வரலைன்னா எப்படிடா அர்த்தம்? நீ அதை பாதியாக பிரேக் பண்ணி அனுப்பு. நீ என்ன தான் சொல்கிற, அதில் என்ன தான் வருது, என்ன தான் உனக்கு பிரச்சனை, என்ன தான் அந்த கமெண்ட்டு? என்ன தான் உன்னோட கமெண்ட்டு? அதை பாதியாக பிரேக் பண்ணி அனுப்பு. என்ன தான் பிரச்சனைன்னு பார்ப்போம். கம்ப்ளைண்ட்டா? என்ன கம்ப்ளைண்ட்டு? ஷெட்யூலில் போடலை, இது அன்ஷெட்யூல்டு பிளான். நேற்று போட்டதோட பாதி, நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணலை, அதனால் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரிப்ளை பண்ணிட்டேன் கார்த்தி. நேற்று வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலை, நேற்று கிளாஸ் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு, அதனால் இது கண்டினியூஷன் எடுத்து. இப்பயும் வரலடா டே, இப்பயும் வரலடா அவனோட கமெண்ட்டு. எனக்கு மட்டும் வரலன்னா பரவாயில்ல, யாருக்குமே உங்கள் கமெண்ட் தெரிய மாட்டேங்குது. எஸ், சரி நம்ம பார்க்கலாம் என்னென்னு. அது என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம். சரியா, ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், டீஹைட்ரஜனேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரைட்டா, ரிமூவல். ரைட்டா, ரிமூவல். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை கிளியராக சொல்கிறேன். ஸோ டீஹைட்ரஜனேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டீஹைட்ரஜனேஷன். டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதே இது வெறும் ஹைட்ரஜனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனாக இருக்க போகுது. ரைட்டா? ஓகே, ரைட். அடுத்து வேப்பர் ஆஃப் எத்தனால் இஸ் பாஸ்ட் ஓவர். நல்லா கவனிங்க, எத்தனாலோட வேப்பரை பாஸ் பண்ணுறாங்களா ஓவர் த ஹீட்டட் காப்பர். ரைட்டா, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் அட் 573 கெல்வின். அதிகமான டெம்பரேச்சர், பயங்கரமான டெம்பரேச்சர், அதிகமான டெம்பரேச்சரில் ஹீட்டட் காப்பர் என்ன பண்ண போகிறாங்க, 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறாங்க. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ரிமூவ்ட். இப்போ பார்க்கலாம் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு. இங்கே பாருங்கள், எத்தனால் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும். எத்தனாலில் இருந்து காப்பர் என்ன பண்ணுறோம், காப்பரோட சர்ஃபேஸ் மேலே எத்தனால் வேப்பரை நான் பாஸ் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வருதான். ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வருதான். எங்கேருந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வருது தெரியுமா? இந்த CH2ல இருக்கல, இந்த 2 ஹைட்ரஜன் வெளியே போயிடுது. அப்போ என்னப்பா ஆயிடும், திரும்ப CHO இருக்குமா? CHOன்னு என்னதுப்பா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த CHO? CHO ஃபங்க்ஷனல் குரூப் பேர் என்ன? ரைட்டா, ரைட்டா, CHOட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? CHOட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? தட் இஸ் கால்ட் ஆல்டிகைடு. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு காமன் நேம் அசிட்டால்டிகைட். எனக்கு இதோட IUPAC நேம் சொல்ல முடியுமா யாராவது? இதோட IUPAC நேம் சொல்ல முடியுமா? ரைட்டா, இதோட IUPAC நேம் சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? வேப்பர்ஸ் ஆஃப் எத்தனால். எத்தனாலை ஹீட் பண்ணி எத்தனாலோட வேப்பரை என்ன பண்ண போகிறோம், நம்ம நல்லா வேப்பர்ஸாக கொதிக்க வச்சு அந்த வேப்பரை எடுத்து காப்பர் மெட்டலோட பண்ணுறப்ப அந்த காப்பர் மெட்டல் என்ன பண்ணுது, இந்த எத்தனாலில் இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் பிரேக் பண்ணிடுதான். எந்த பாண்டை பிரேக் பண்ணுது? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி விட்டுருது. ஹைட்ரஜனை பூரா என்ன பண்ண போகுது, ரைட்டா, ரிமூவ் பண்ணி விட்டுருது. ரைட்டா, ஹைட்ரஜனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுற போகுது. ஸோ ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய இதுதான், இது பேர் என்னது, எத்தனேல். வெரி குட், தட் இஸ் எத்தனேல். எத்தனேல்னா என்னது, IUPAC நேமு எத்தனேல். சரியா? ஓகேவா? ரைட்டா,
that is called ethanol. சரியா? டீஹைட்ரஜனேஷன்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது தான் டீஹைட்ரஜனேஷன். சரியா? ரைட். ஓகே, சூப்பர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படா உன்னோட பிளாக் பண்ணால் யூஸரை தான் பிளாக் பண்ண முடியும், யூஸரோட கமெண்ட் எல்லாம் பிளாக் பண்ண முடியாது. ரைட்டா? ஏய், நேற்று அந்த லைவ் இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லைடா. ஆக்சுவலாக நேற்று எனக்கு ஷெட்யூலே ஆகலை. நேற்று வந்து அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் லைவ் எனக்கு சொல்லவே இல்லை. அது நைட் தான் சொல்லியிருக்கேன். திருப்பி ரீஷெடியூல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ரீஷெடியூல் பண்ணுவாங்க. தட் வி வில் டூ இட். ரைட்டா? நான் சொல்கிறேன், அப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ரீஷெடியூல் பண்ணுவாங்க, அப்போ நான் சொல்கிறேன். சரியா? குவிஸ் இருக்குது, அட் த எண்டில் நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அப்போ அசிட்டால்டிகைடுங்கிறது காமன் நேம், ஆல்டிகைடு உனக்கு தெரியும். இது வந்து எத்தனைல் அப்படின்றது ஐயோ பார்க்கணும். அடுத்து கம்பஷன். Combustion. What is the meaning of combustion? Combustion அப்படினாலே something is going to burn in presence of oxygen. ஆக்சிஜன் மூலமாக நம்ம பேர்ன் பண்ணக்கூடியது தான் நம்ம கம்பஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ எத்தனால் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள். இன்ஃப்ளேமபிள் என்னது? ஈஸிலி ஃப்ளேமபிள் அப்படின்னு அர்த்தம். இட் பர்ன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். நான் நேற்று ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடத்துகிறப்பே நான் சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் காம்பவுண்டை நீங்கள் கம்பஷனுக்கு ஈடுபடுத்தினாலே, ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிஜனோட போட்டு எரிச்சாலே கண்டிப்பாக அதோட அவுட்புட் ரெண்டு பேர் தான். ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று வாட்டர். எப்பயுமே அதுதான். ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று வாட்டர். ரைட்டா? திஸ் இஸ் நாட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் தான் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இது பேர் கம்பஷன். we are burning in presence of oxygen. ரெண்டுமே வேற வேற. ரைட்டா? that is different. ரைட்டா? ரைட்டா? ஓகே, ரைட். ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஆல்கஹாலோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணுறோம். ரைட்டா? ஆல்கஹாலோட ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். சரியா? ஆன்சர் கிடைக்கும். சார் இதில் இந்த பேலன்சிங்லாம் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் பெருசாக வித்தியாசம் இருக்காது. இதில் மட்டும்தான் அந்த பேலன்சிங் இருக்கும். உன்னால் எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேலன்ஸ் பண்ணு. இல்லை அப்படின்னா நீ இதை வந்து என்ன பண்ணிக்கோ, ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை நான் உனக்கு ஒரு தடவை சொல்லித்தரேன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு. ரைட்டா? இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன் நான் சொல்லித்தரேன். சரியா? நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்னு, அதாவது C2H5OH. எத்தனால் என்ன சொன்னாங்க? யாரோட ரியாக்ட் பண்ணுது? ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது நம்ம பார்த்தோம். ரைட்டா? அப்போ O2. கீழே பார்க்காத, கீழே பார்த்தேன்னா உனக்கு புரியாது. கீழே பார்க்காதீங்க, இதை மட்டும் பாருங்கள். எத்தனால் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. அப்போ அவுட்புட் என்னப்பா சொன்னேன் நான்? கார்பன் டை ஆக்சைடு வரப்போகுது. இன்னொரு பக்கம் என்ன வரப்போகுது? வாட்டர் வரப்போகுது, H2O. ரைட்டா? இதானது? இதுக்கு ஆன்சர்னு தெரியும். ரைட்டா? ரைட்டா? இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஹீட்டும் வரும். வேணால் எழுதிக்கலாம். ஹீட் கண்டிப்பாக வெளியே வரும். ஹீட் கண்டிப்பாக வெளியே வரும். இட் லிபரேட்ஸ் லாட் ஆஃப் ஹீட். இப்போ பாருங்கள், இங்கே கார்பன் 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2 போடுறேன். ஹைட்ரஜன் எத்தனை இருக்குங்க? 5 + 1 6 இருக்குது ஹைட்ரஜன். அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3 போட்டுடுறேன். இப்போ ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ரைட்டா? இப்போ ஆக்சிஜன் செக் பண்ணுங்கள். 2 × 2 4 ஆக்சிஜன் இதில் இருக்குது. இதில் ஒரு 3 7 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 2 இருக்குது. இது ஒரு கிரிட்டிக்கலான கொஷின். ரைட்டா? இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொஷின். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த பக்கம் 4 + 3 7 தானே, 4 + 2 3 தானே இருக்குது. என்னது இது? கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னா? ஆக்சுவலாக இதுவே தப்பு. இந்த ஈக்குவேஷனே தப்பு. நம்ம சரி பண்ணலாம். இங்கே ரைட்டாக 7 இருக்குது. அப்போது 7 இருக்குன்றப்ப நம்மளால் இங்கே என்ன அப்படின்னா, இங்கே 7 போட முடியாது. ரைட்டா? இங்கே 7 போட முடியாது. 7 போட்டால் 14 மாறிடும். அப்போ இங்கே என்ன போடலாம்? இங்கே என்ன நம்பர் போட்டால் இந்த பக்கம் 7 வரும்? இங்கே ஏற்கனவே 2 இருக்குது. 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 7 வரும்பா? 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 7 வரும்? ரைட்டா? 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 7 வரும்? 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 7 வரும்? டெல் மீ, வாட் இஸ் த நம்பர்? இட் இஸ் 3.5. இங்கே 3.5ன்னு போட முடியாது. 3.5ன்னு போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? we can put it as 7/2. ரைட்டா? we can put it as 7/2. போடலாமா? 7/2ன்னு போடலாமா? 7/2ன்னு போடலாம். அப்போ 7/2ல் இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் 7 இருக்குமா? அப்போ இந்த பக்கமும் 7 ஆக்சிஜன், இந்த பக்கமும் 7 ஆக்சிஜன். சரியா? 7/2ன்னு போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹோல் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. இந்த ஈக்குவேஷனை 12th வரைக்கும் இந்த ஒரே ஈக்குவேஷனை பல இடத்துல யூஸ் பண்ணுவோம். கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 × C2H5OH + 7O2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். gives 4CO2 +
6H2O. சரியா? This is the right equation. This is right equation. Right? Right? This is right equation. Clear? Okay. Right? Clear? புக்கில் ஈக்குவேஷன் வேறு மாதிரி இருக்கா? ஒரு நிமிஷம் நான் புக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறேன். புக்கில் ஈக்குவேஷன் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம புக்கை செக் பண்ணி பார்த்துடலாம். லெட் அஸ் கிராஸ் செக் த புக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. லெட் மீ டேக் த புக். புக்கில் வேறு ஈக்குவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் செக் இன் த புக். கரெக்டாக இந்த பேஜ் தான் லோட் ஆகாமல் இருக்குது. ஆட 171 பேஜ் நம்பரா? சரி பண்ணுறோம். ரைட்டா? ஓகே. நான் வரேன், ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கம்பஷன் நான் எழுதுனா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஓகே. ஆனால் இது ஆக்சுவலாக ரியாக்ஷன் கிடையாது, இதில் தப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஓ இல்லை 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 கரெக்ட் 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 சாரி 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 ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக். ஓகே இது இல்லை. ரைட் 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 ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்கஹால் நினச்சிட்டேன். நான் வந்து ஓகே ஐ மேட் அ மிஸ்டேக். நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஐ காட் இட். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குல்ல. ஆல்ரெடி ஈக்குவேஷன் சால்வ்டாக தான் இருக்குது. நம்ம ரெண்டாவது எழுதுனது தான் தப்பு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி எழுதுனது ரைட் தான். C2H5OH ப்ளஸ் O2 எழுதுனோமா? O2 போட்டுட்டு CO2 போட்டு H2O போட்டோம். ரைட்டாக? CO2 போட்டு H2O போட்டோம். கார்பன் 2 இருக்குன்னு 2 போட்டோம். ஹைட்ரஜனுக்கு 3 போட்டோம். அப்போ ஆக்சிஜன் இங்கே 4 + 1 3. இங்கே என்ன பண்ணணும்? அப்போ இங்கே ஒரு 3 போட்டால் போதும். 2 3 6. இங்கே ஒரு O இருக்குல்ல, அப்போ என்ன அர்த்தம்? 7. இந்த பக்கமும் 7 இருக்குது, இந்த பக்கமும் 7 இருக்குது. நான் இந்த O மறந்தே போயிட்டேன். ரைட்டா? ரைட்டா? இந்த O நான் மறந்தே போயிட்டேன். இங்கேயும் 7 இருக்குது, அங்கேயும் 7 இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. எந்த கண்டிஷன்? அது வந்து வேற ஒரு கொஷின். அது வந்து ஈத்தேனோட ரியாக்ட் பண்ணுறப்ப ஈத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வரும். அந்த ரியாக்ஷனில் 7/2 போடணும். தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை விட்டுடலாம். ரைட்டா? சரியா? ரைட். கிளியர் கிளியர் கிளியர். அப்போ முடிஞ்சிருச்சு. அப்போ எத்தனால் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள். கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் எப்பயுமே நம்ம ஆக்சிஜனோட போட்டு பர்ன் பண்ணுறப்ப கிடைக்கும் போது ஈக்குவேஷன் பேலன்சிங்கும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் எத்தனால். யூசஸ் ஆஃப் எத்தனாலும் எப்பயுமே நிறைய தடவை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு யூசஸும் ஒவ்வொரு லெசனில் இருக்கிறதும் நம்மளுக்கு தேவை. ஸோ நான் இன் ஃபியூச்சர் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த யூசஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி லெசன். ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய யூசஸும் நான் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ரைட். யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிசெப்டிக் இன் மெடிசினல் வைப்ஸ். ரைட்டா? வைப்பெல்லாம் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைப்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிசெப்டிக் இன் மெடிசினல் வைப்ஸு. Antifreeze in automobile radiators, used in hand sanitizer to kill the microorganism. கோவிட் டைம்லலாம் நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணோம். அது எல்லாத்துலேயுமே இந்த ஆல்கஹால் தான் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து எத்தனாலோட யூசஸ் என்ன, எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ட்ரக்ஸு, ஆயிலு, ஃபேட்டு, பர்ஃப்யூமு, டையு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஸ்பிரிட்டு, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டு, ஆல்கஹாலு, டீநேச்சுரேட்டட் ஸ்பிரிட், அந்த மாதிரி நிறைய ஸ்பிரிட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து எத்தனாயிக் ஆசிட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, எத்தனால் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம எத்தனாயிக் ஆசிட் பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட்டா? எத்தனாயிக் ஆசிட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அசிட்டிக் ஆசிட்.
சி 12th வரைக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்பிளுக்கு இந்த அசிட்டிக் ஆசிட் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எத்தனாயிக் ஆசிட் இஸ் கால்ட் அஸ் அசிட்டிக் ஆசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. எத்தனாயிக் ஆசிட் இன்னொரு பேர் என்னது? அசிட்டிக் ஆசிட். இட் பிலாங்ஸ் டு கார்பாக்சிலிக் ஆசிட். நம்மளுக்கே தெரியும். மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2. இல்லை எப்படி எழுதுனா C2H C2 இப்படி இல்லை CH3 COOH அப்படி தான் எழுதணும். சரியா? இப்படி எழுதலாம் அல்லது இப்படி எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். சரியா? ஓகே. அது ஆல்கஹால், இது அது ஆசிட், அவ்வளோதான். அது ஆல்கஹால், அது OH ஃபங்க்ஷனல் குரூப். அது வேறு, இது வேறு. இது ஆசிட், அது ஆல்கஹால். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். எத்தனாயிக் ஆசிட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது? எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் பை ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால். அங்கேயே ஒரு இடத்துல பார்த்தோமா எத்தனாயிக் ஆசிடை, ரைட்டா? ரைட்டா? அப்போயே நம்ம பார்த்தோம் எத்தனாலோட ஆக்சிஜன் போட்டோம். என்ன போட்டோம்? நம்ம எப்படி போட்டோம்? அல்கலைன் KMNO4, அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட், இதெல்லாம் போட்டோமா? இதெல்லாம் போட்டு நம்ம சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவுட்புட்டில் ஆசிட் கிடச்சிதா? அதை நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான். அப்போ எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் பை ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ்ட் என்ன அப்படின்னா அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட், இது எல்லாமே. ரைட்டா? அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட்டு. ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஆல்கஹால் ஆக்சிஜனோட சேர்றப்ப நம்மளுக்கு ஆசிடும் வாட்டரும். இது ரெண்டும் நம்ம அப்போதே பார்த்தோம். அதே தான் அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். சரியா? தட்ஸ் இட். ஓகே, ரைட். எஸ். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். அவ்வளோதான். எத்தனாயிக் ஆசிடில் பெருசாக கிடையாது. எத்தனாயிக் ஆசிடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு எத்தனாயிக் ஆசிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்க போகிறாங்க. இட் இஸ் கலர்லெஸ் லிக்விடு, அன்பிளசன்ட் ஓடர். ரைட்டா? இதில் வந்து பெருசாக ஸ்மெல்லாம் இருக்காது. அன்பிளசன்ட் ஓடர்னால் நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்கும் போது, புளிப்பு சுவை, ஆசிட்னாலே சோ டேஸ்ட் தான் இருக்க போது, கம்ப்ளீட்லி மிஸ்ஸபிள் வித் வாட்டர். இவங்களும் ஒன்றோட ஒன்று கலந்துருவாங்க வாட்டரோட. அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அடுத்து கண்டினியூஸ் பாய்லிங் பாயிண்ட் ஹையர் தென் ஆல்கஹால். ஆல்கஹால்ஸை விட அதிகம். நாட் ஓன்லி ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸு, கீட்டோன்ஸ், இவங்க எல்லாத்த விடவும் ஆசிடுக்கு எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. தட் வி நோ தட். கூல் பண்ணுறப்ப இட் ஃப்ரீசஸ் டு ஐஸ் லைக் ஃப்ளேக்ஸ். ரைட்டா? ஐஸ் ஃப்ளேக்ஸ் மாதிரி, அப்படியே தூள் மாதிரி. ஃப்ளேக்ஸ்னானது ஐஸ் கட்டி நம்ம சீவனோன்னா ஒரு மாதிரி ஃப்ளேக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக வரப்போ ஹென்ஸ் தே கால்ட் அஸ் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். ரைட்டா? அதனால இது பேர் என்னது? கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். ரைட்டா? நம்ம கிளேசியர், பனி துகள்கள், பனிக்கட்டிலாம் அப்படியே மிதந்து வருதுன்னா சொல்லுறதுனால இது பேர் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். ஒவ்வொருத்தவங்க கூட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள். ரைட்? எத்தனாயிக் ஆசிட் சூப்பராக இருக்குல்ல? வியர்டு ஸ்மெல், அன்பிளசண்ட்டாக, விரும்பத்தகாத. எஸ். ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம் அண்ட் ஜிங்க், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட்டட். அங்கேயே என்ன பண்ணோம்? நம்ம சோடியமோட ரியாக்ட் பண்ணப்போ நம்மளுக்கு என்னாச்சு? வெளியே என்ன போச்சு? தட் ஆல்சோ எத்தனால் when react with sodium gives hydrogen gas. ஆசிட், எத்தனாயிக் ஆசிடு ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப, எத்தனாயிக் ஆசிடு திரும்ப சோடியமோடையோ அல்லது ஜிங்கோடையோ ரியாக்ட் பண்ணுறப்பையும் we are going to get a hydrogen gas as liberation. பாருங்கள், எத்தனாயிக் ஆசிடு ஜிங்கோட ரியாக்ட் பண்ணுறப்ப CH3COO2. ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. போன தடவை எத்தனாலில் எந்த ஹைட்ரஜன் இப்போ வெளியே போச்சு? இந்த ஹைட்ரஜன் வெளியே போச்சு. ரைட்டா? இந்த ஹைட்ரஜன் வெளியே போச்சு. இங்கே இவங்ககிட்ட ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ இதே மாதிரி இன்னொரு CH3, அதான் இங்கே 2 போட்டிருக்காங்க. இன்னொரு CH3COOH இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து H2 வெளியே போயிடுவாங்க. இவங்களை சேர்த்து எழுதினா 2 எழுதி இங்கே 2 போட்டிருக்காங்க. இவங்க ஜிங்கோட சேர்ந்துருவாங்க, ZNோட. சரியா? அந்த மாதிரி எது எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? புரியுதா? CH3COO2 is not an element, it is a ester group. எஸ்டர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அப்போ என்னது இது? எஸ்டர். இட் இஸ் எஸ்டர். அடுத்து ரியாக்ஷன் வித் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். கார்பனேட்டோடையும் பைகார்பனேட்டோடையும் ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். கார்பனேட்டோடையும் பைகார்பனேட்டோடையும் ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? ரியாக்ட்ஸ் வித் சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட், பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 11th 12th போனோன்னே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்வீங்க. உள்ளே நுழைஞ்சோடனே சால்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு சால்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சால்ட்டு என்ன சால்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்
பண்ணக்கூடிய ஸ்டெப். ரைட்டாக பிரிக்கிறதுக்கு நிறைய சால்ட் 15 சால்ட்டு 20 சால்ட்டு கொடுத்து அதில் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் உள்ளே போன உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா they will tell you to do the sodium carbonate அல்லது sodium bicarbonate test. sodium carbonate sodium bicarbonate நீங்கள் இந்த சால்ட்டில் போட்ட உடனே brisk effervescence. brisk effervescence என்னது? நுரைத்து பொங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நுரையோட குபு 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 குபுன்னு அப்படியே பொங்கி வரும். அப்படி சவுண்டோட அப்படியே பொங்கி வரும். முட்டை 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 முட்டையாக வரும். அதுக்கு பேர் தான் brisk effervescence அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? வித் எவல்யூஷன் ஆஃப் CO2. அப்போ இதெல்லாம் என்ன வெளியே வருது? CO2. இப்போ மெட்டலோட போட்டப்போ யார் எவல்யூஷன் ஆனா? ஒரு ஆசிடையோ ஒரு ஆல்கஹாலையோ மெட்டலோட போட்டப்போ யார் வெளியே வந்தா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட், ஆசிடையோ ஆல்கஹாலையோ மெட்டலோட போட்டப்போ யார் வெளியே வந்தா? யார் லிபரேட் ஆனா? ரைட்டா? யார் வெளியே வந்தா? ஃபோம் வெளியே வந்துச்சா? யார் வெளியே வந்தா சொல்லுங்கள்? ஹைட்ரஜன். எஸ், மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் வெளியே வந்துச்சு. கரெக்டாக? மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் வெளியே வந்துச்சு. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இது ஒரு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. மின்னலில் 8 o'clock மேக்ஸ் கிளாஸும் சயின்ஸ் கிளாஸும் சேம் டைமில் இருக்கா? கொஞ்சம் எனக்கு அதை கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்கள். மேக்ஸ் கிளாஸும் யார் யாரெல்லாம் மின்னலில் இருக்கவங்களும் கிராஷில் இருக்கவங்களும் யார் யாரெல்லாம் கிராஷ் ஜாயின் பண்ணியிருக்கா? கிராஷ் ஜாயின் பண்ணவங்க யாராவது இருக்கியா? கிராஷில் ஜாயின் பண்ணவங்க யார் இருக்கா? அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஏதோ சொல்கிறாங்களா? அது ஷெட்யூல் பண்ணுறப்பே தெரியுமே. இன்றைக்கி 8 மணிக்கு என்ன கிளாஸ் ஷெட்யூலாக இருக்குது? ஆக்சுவலாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சேம் டைமிங்கில் தான் இருக்கா? யூடியூப்பை விடுங்கடா, யூடியூப்பை பற்றி பேசாதீங்கடா. பெய்டு பேட்சில் என்ன டைமில் ஷெட்யூல் ஆகிருக்கு அது மட்டும் சொல்லுங்கள். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 8 o'clock ரெண்டுமே 8 o'clock இருக்கா? ரெண்டுமே 8 o'clock. இது நான் சேஞ்ச் ஆக்சுவலாக பிளான் படி என்ன அப்படின்னா ஆக்சுவல் ஷெட்யூல் படி 10th தானே? 10th இன்றைக்கி என்ன டேட்டு? 16 17 ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் உனக்கு சயின்ஸ், செகண்ட் கிளாஸ் மேக்ஸ் இருக்கணும். அப்போ சயின்ஸ் கிளாஸை மாற்றி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? சயின்ஸ் கிளாஸும் உனக்கு ரெண்டுமே 8 o'clock இருக்குது. கரெக்டாக? பெய்ட் பேட்சில் ரெண்டுமே 8 o'clock இருக்குது. ஓகே, நான் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். ரைட்டா? நான் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, ரைட், சேஞ்ச் பண்ண சொல்லிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட், தட் வி வில் சேஞ்ச் இட் அவுட். நோ ப்ராப்ளம். நான் பார்த்து சொல்லிடுறேன். நான் மாற்ற சொல்லிடுறேன். ரைட்டா? ஓகே, ரெண்டுமே 8 o'clock. அதாவது இப்படி தான் சம்டைம்ஸ் ஏதாவது டெக்னிக்கல் எரரில் மிஸ்டேக் ஆகிடுது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆசிடோட சோடியம் கார்பனேட். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? நிறைய பேருக்கு சோடியம் கார்பனேட்னா என்ன, சோடியம் பைகார்பனேட்னா என்னென்னு. Na2CO3ங்கிறது சோடியம் கார்பனேட். NaHCO3 ஹைட்ரஜனோட வந்து அது பைகார்பனேட். ரைட்டா? கார்பனேட்டுக்கும் பைகார்பனேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சோடியம் கார்பனேட், ஹெச் இருந்தால் அது பைகார்பனேட். ரெண்டு பேரோட ரியாக்ட் பண்ணுறப்பையும் அவுட்புட் என்னமோ சேம் தான். ரைட்டா? அவுட்புட் என்னமோ சேம் தான், ப்ளஸ் லிபரேஷன் ஆஃப் CO2 அண்ட் வாட்டர். சரியா? ப்ராடக்ட்டு சேமாக இருக்க போகுது, ரியாக்டன்ட் மட்டும்தான் இருக்க போகுது. ரைட்டா? ஓகே, ரைட். ரியாக்டன்ட் மட்டும் வேறு மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? CH3COOH Na2CO3 CH3COOH NaHCO3. சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. ரியாக்ஷன் வித் பேஸ்.
ethanoic acid react with sodium hydroxide. பேஸ்னால என்னது நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்க போகுது ரைட்டா. பேஸ்னால என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. NaOH தான் நம்மளோட சோடியம் ஹைடர் ஆக்சைடு. ethanoic acid சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஏன்னா என்னதுப்பா இது ஆசிடு இது பேஸ். ஆசிட் ப்ளஸ் பேஸ் என்னவா மாறிடும் ஆசிட் ப்ளஸ் பேஸ் வில் பிகம் நியூட்ரல். நியூட்ரல்னால் என்னது வாட்டர் மாதிரி pH என்ன பண்ணும் அப்படின்னா 7க்கு வந்துடும் சரியா. pH will become 7 கம்மியாயிடும். ஆசிட் ப்ளஸ் வாட்டர் ஆசிட் ப்ளஸ் பேஸ் நியூட்ரலாக மாறிடும். அப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்போ பாருங்கள் CH3COH நம்மளோட எத்தனாயிக் ஆசிடு அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம் அப்படின்னா சோடியம் எத்தனோவேட்டும் வாட்டரும் வந்துட போகுது ரைட்டா. ஒரு சால்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே ஆல்வேஸ் ஆசிட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பெரிய பெரிய கொஷின்ஸ் எல்லாம் இன்டர்வியூ அதுக்கப்புறம் சின்ன சின்ன வைவா ஸ்கூல்லலாம் வச்சாங்கன்னா இந்த கொஷினை கேட்பாங்க ரைட்டா. ஆசிட் ப்ளஸ் பேஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் நியூட்ரலாக ஃபார்ம் ஆகிடுன்னுவாங்க. அப்படி சொல்கிறத விட சால்ட் ப்ளஸ் வாட்டர் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ரைட்டா. சால்ட்டு ப்ளஸ் வாட்டர். நான் ஒரு சில கமெண்ட் எல்லாம் பார்க்குறேன் நீங்கள் சால்ட் ப்ளஸ் வாட்டர்னு போட்டிருக்கதை என்னால் பார்க்க முடியுது. குட். சால்ட் ப்ளஸ் வாட்டர் ரைட்டா. சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் குட் ரைட். Decarboxylation ரைட்டா. Decarboxylation one of the most important reaction in எங்கே 11th ஸ்டாண்டர்டில் பயங்கரமான இம்பார்ட்டன்ட் ரைட்டா. பயங்கரமான இம்பார்ட்டன்ட் ரைட்டா. பயங்கரமான இம்பார்ட்டன்ட் சரியா. பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். டீகார்பாக்சிலைசேஷன் யாராவது சொல்ல முடியுமா? டீகார்பாக்சிலைசேஷன் என்னது? டீகார்பாக்சிலைசேஷன் என்னது? டீகார்பாக்சிலைசேஷன்னா டீனது ரிமூவல். ரிமூவ் யாரை ரிமூவ் பண்ண போகிறோம்? கார்பாக்சிலைசேஷனா CO2 ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் என்னது? டீகார்பாக்சிலைசேஷன். வைவாங்கிறது என்ன அப்படின்னா ஓரல் டெஸ்ட் மாதிரி ரைட்டா. ஓரல் டெஸ்ட் மாதிரி ரைட்டா. கார்பன் ரிமூவ் பண்ணுறது ரைட்டா. வைவானா ஓரல் டெஸ்ட். சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். இப்போ என்னத்துக்கு போகிறோம் நம்ம? சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட்னா என்னதுப்பா? CH3COOH தான் எத்தனாயிக் ஆசிட். சோடியம் சால்ட்னா ஆசிட்லேருந்து உருவான சால்ட்டு இதுதான் என்னது? சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட்லேருந்து உருவான சால்ட் இஸ் ஹீட்டட் வித் சோடா லைம். சோடா லைம்னா என்னது? சோடா லைமுங்கிறது 2 காம்பினேஷன் சேர்ந்தது. சோடா லைம்னா என்னது? 2 காம்பினேஷன். யார் 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்குடா. CaO + NaOH ரைட்டா. சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் சேர்ந்தது ரைட்டா. இது சோடா இது லைம் 2 பேர் சேர்ந்தது ரைட்டா. CaO + NaOH 2 பேரும் சேர்ந்தது தான் சரியா. கால்சியம் ஆக்சைடும் NaOH. ஸோ இப்போ பாருங்கள் ரியாக்ஷனில் சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் ரைட்டா. எத்தனாயிக் ஆசிடு ப்ளஸ் NaOH CaO என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? what they have said removal of carbon dioxide சொன்னாங்களா ரைட். என்னடா இது என்றா இது CO2வே போடாமல் இருக்காங்க ரைட்டா. இந்த CO2 இருக்குல்ல இது தனியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் போய் இதோட சேர்ந்துடும். இவங்க திரும்ப ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஏய் நோ 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 ஒரு நிமிஷம். இது நான் எப்படி இந்த ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். இந்த CH3 நேராக போய் இவங்களோட சேர்ந்துருவாங்க. இந்த கேங்கு ஃபுல்லாக ஒன்றா மாறிடுவாங்க ரைட்டா. இந்த கேங் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருவாங்க ரைட்டா. இந்த கேங் ஃபுல்லாக Na இருக்கா 2 Na Na2CO3 Na2CO3 சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டாக மாறிடும். இட் இஸ் நாட் பைகார்பனேட். ஹைட்ரஜன் இல்லை பார். ஹைட்ரஜன் தான் பைகார்பனேட். ஹைட்ரஜன் இல்லைன்னா அது கார்பனேட். சோடியம் கார்பனேட். NaHCO3னா பைகார்பனேட் ரைட்டா. ரைட் ரைட்டா. அதுதான். ஸோ அப்போ சோடியம் சால்ட் ஆஃப் அசட்டிக் ஆசிட் சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் எடுத்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு வித் இன் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு இது 2 சேர்ந்தது பேர் என்னது? சோடா லைம். மீத்தேன் ப்ளஸ் சோடியம் கார்பனேட் கிடைக்க போகுது. மீத்தேன் ப்ளஸ் சோடியம் கார்பனேட் கிடைக்க போகுது. அடுத்து யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் என்ன பண்ண போகுது? வினிகர். நம்ம எல்லாரும் பார்த்துட்டு போல் பதப்படுத்துதல் ரைட்டா. டு ஸ்டோர் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுட் அடிட்டிவ் ஃபுட்டில் ஆட் பண்ண சாப்பாடுலலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஸோ கொஞ்சம் மனமாக இருக்கிறதுக்கு ஃப்ளேவர்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ப்ரிசர்வேட்டிவ் இதுதான் பதப்படுத்துதல் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரைட்டா. ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு. அடுத்து வேறு என்ன யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் வேறு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா. வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு.
ஓகே ரைட். அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் டெய்லி லைஃப். நம்மளோட தினம் லைஃப்பில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? நோ, வினிகர் அசிட்டிக் ஆசிட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல், இட் இஸ் அ வீக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட், அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாது. நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம், அதுக்காக மடக்கு நிறையா குடிச்சிடக்கூடாது. கொஞ்சமாக எடுத்துக்கிறப்ப இட் இஸ் நாட் கோயிங் டு டேமேஜ் எனிதிங், நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்செப்பரபிள் இன் ஹியூமன் லைஃப், ரைட்டா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம மனிதனோட வாழ்க்கையிலேருந்து பிரித்து பார்க்கவே முடியாது, ரொம்ப 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 முக்கியமானது. இது கட்டாயமாக நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியது. தே ஆர் அசோசியேட்டட் வித் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஃப்ரம் பர்த் டு டெத். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், தேவை அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் டெய்லி லைஃப், ரைட்டா? இதெல்லாம் புக்கில் இல்லையா? எங்கே தப்ப நான் எடுத்தேன்? ஒருவேளை என்னோட இந்த இருக்கடா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் டெய்லி லைஃப் இருக்குல்லடா. யாரா டொபக்குன்னு இல்லை இல்லைன்னு எதாவது சொல்லி விட்டுறீங்க, தான் இருக்குல்லடா. ஷோ ஐயோ, ஃபியூல்ஸை யூஸ் பண்ணி எல்பிஜி, பெட்ரோலு, கெரோசினு, ரா மெட்டீரியல்ஸ், சிந்தட்டிக்கு, பாலிமர்ஸ், நம்ம டயரு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, ரைட்டா? கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் என்னது? எத்தனால். வெரி குட், எஸ். அடுத்து ஆல்கஹால்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பாரு. சால்வெண்ட்டாக, சால்வெண்ட் என்னது? கரை பொருளை யாராவது ஒருத்தவங்களுக்கு கரைக்கணும். தெர்மோகோல் பார்த்துருக்கேன், தெர்மோகோல்லாம் ஆல்கஹாலில் போட்டால் டப்பன்னு கரைஞ்சிரும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக்கா, ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ், நிறையா மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக இது அமையுது. அதுக்கப்புறம் இது ஏற்கனவே உள்ளது தானே, திரும்ப ரிட்டர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் போலாமா? யூபிஎம், சரியா? எஸ், நான் தான் சொன்னேன் யூசஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சரியா? ரைட். ஸோ பசங்களா, சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் திஸ் லெசன். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் இது ஏன் படிக்கணும் அப்படின்னா, இது புக் பேக்லேயும் இருக்குது, ரொம்ப 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 முக்கியமானது. இட் இஸ் ஒன் ஆஃப் த யூபிஎம் கொஷின் கூட, அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட. இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், படித்தே ஆகணும். இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிக்க ஆரம்பிங்க. பியூர் வாட்டர் அலோன் கேனாட் ரிமூவ் ஆயிலி டர்ட், ரைட்டா? வெறும் தண்ணியால் நம்மளோட உடம்புல இருந்தோ அல்லது ட்ரெஸ்ஸில் இருந்தோ ஆயிலி டர்ட், எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடிய அந்த கரையை நீக்க முடியாது. அப்போது சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அ கிளென்சிங் ஏஜென்ட். கிளென்சிங் ஏஜென்ட் என்னது? சுத்தப்படுத்தும் ஒரு காரணியாக பயன்படுத்த போகிறாங்க. யாரை? சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி கண்டைன் சர்ஃபேக்டன்ஸ், ரைட்டா? சர்ஃபேக்டன்ஸ் என்னது, என்னென்னு பார்க்கலாமா? ரைட். ரெடியூஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர். வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டரோட டென்ஷனை குறைக்க போதும். உன்னால் அந்த அழுக்கெல்லாம் நீக்க முடியலன்னு நீ வருத்தப்படாத, கவலைப்படாத, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ண போகுது, வாட்டருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்க போது. அதுதான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொஞ்சம் சொல்ல போகிறோம். சரி, இது ஏன் ஓப்பன் ஆகுது? வேண்டாம், வெளியே போனி வேண்டாம். நெக்ஸ்ட் பேஜ் வாங்க, ரைட்டா? ஃபஸ்ட்டு சோப். சோப்புனா என்னது? சோப்புங்கிறது என்ன அப்படின்னா, சோடியமாக இருக்கலாம் அல்லது பொட்டாசியம். சோடியம்னு என்னது? எண்ணெய். பொட்டாசியம் என்னது? கே. சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், இது கூட சோப்புன்னு சொல்லிக்கலாம் நீங்கள். சார் இதை நான் சோப் சொல்லலாமா? ஆனால் இது லாங் செயினா, நீளமானம் அந்த மாதிரி நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அதை சோப்புன்னு சொல்லலாம். இது நீளமாக இல்லை ஷார்ட், இதை அவங்களே திரும்ப 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 கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சோப்புன்னு சொல்லலாம். சோடியம் ஆர் பொட்டாசியம். இங்கே எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கே போட்டுக்கிட்டிங்கன்னா அது பொட்டாசியம் சால்ட், லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவை? கொழுப்பு. சார் கொழுப்பு எங்கேருந்து சார் எடுக்கிறது? வெஜிடபிள் ஆயில், அதாவது ஆயிலிருந்து எடுத்து ஆயிலை ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்து அனிமல் ஃபேட், விலங்கோட கொழுப்புலேருந்து கூட சோப்பு தயாரிப்பாங்க, ரைட்டா? அடுத்து அல்கலி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அல்கலின்னு என்னது? பேஸ். என்னென்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க போகிறோம். NaOH அல்லது KOH, ரைட்டா? இது என்னது? NaOH அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னது? KOH. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, KOH தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சரியா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன சோப்புலாம் இருக்குது? ஹார்டு சோப்பு, அதுக்கப்புறம் சாஃப்ட் சோப்பு.
என்ன சார் ஹார்ட் சோப்னா கல் மாதிரி இருக்குமா, சொர சொரன்னு இருக்குமா? Prepared using sodium hydroxide used for washing clothes, used for bathing. நம்ம துவைக்கிற சோப்பையும் குளிக்கிற சோப்பையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ரைட்டா. துவைக்கிற சோப்பையும் குளிக்கிற சோப்பையும் ரைட்டா. துவைக்கிற சோப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்மளோட பாத்திங் சோப் அதாவது பேத்திங் சோப் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது ப்ரிப்பேர்ட் யூஸிங் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஹார்டு சோப்பெல்லாம் என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு மூலமாக யூஸ் பண்ண போகிறோம். சாஃப்ட் சோப்பெல்லாம் என்னது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடால் யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஃபார் வாஷிங் க்ளோத்ஸு, திஸ் இஸ் ஃபார் பாத்திங். சரியா? ஓகே. மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோப் ரைட்டா. சோப்போட மேனுஃபேக்சரிங் கவனிச்சுக்கோங்கப்பா. சோப் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டிங்கும் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக சப்பானிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோப். கெட்டில் ப்ராசஸ் ரைட்டா. கெட்டில் ப்ராசஸ் ஓல்டஸ்ட் அண்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் ரைட்டா. பழைய காலத்து மெத்தடு. ஒன் வேர்டில் கேட்பாங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப்பு? கெட்டில் மெத்தட். ஓல்டஸ்ட் அண்ட் காமன் யூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்டெப். ஒன்று சப்பானிஃபிகேஷன், இன்னொன்று சால்ட்டிங் அவுட் ரைட்டா. சப்பானிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா சால்ட்டிங் அவுட். சப்பானிஃபிகேஷன் என்னது? ஃபஸ்ட்டு ஆயில் ஆர் ஃபேட் இஸ் டேக்கன் இன் அயன் டேங்க். என்ன பண்ண போகிறோம்? ஆயிலையோ அல்லது கொழுப்பையோ என்ன பண்ண போகிறோம்? நம்ம டேங்க், அயன் டேங்க், ஒரு இரும்பு டேங்க்கில் எடுத்துக்க போகிறோம். அல்கலைன் சொல்யூஷன் 10% ரைட்டா. அல்கலைன் சொல்யூஷனாக இது நம்ம பார்த்தோம்ல, KOH அல்லது NaOH. என்ன சோப்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்கள யார் வேணுமோ அவங்கள சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பாத்திங் சோப்பு யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு இவங்க வேணும். வாஷிங் சோப் ரைட்டா, க்ளோத் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னா அதுக்கு இந்த ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணணும். மிக்சர் இஸ் பாயில்டு பை பாசிங் ஸ்டீம். நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படி ஹீட் பண்ணுறோமா? ஸ்டீமை பாஸ் பண்ணி ரைட்டா. உள்ளுக்குள்ளே நீர் ஆவியை பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா, ஸ்டீமை பாஸ் பண்ணி. ஆயில் கெட்ஸ் ஹைட்ரோலைஸ்ட் ஆஃப்டர் செவரல் ஹவர்ஸ். பல மணி நேரம் கழித்து ஹைட்ரோலைஸ்ட். ஹைட்ரோலைசிஸ்னு என்னதுப்பா? அடிஷன் ஆஃப் வாட்டர். இந்த ஸ்டீமோட அந்த ஆயில் என்ன பண்ண போகுது? கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆக போகுது ரைட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண போகுது? மிக்ஸ் ஆக போகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் சப்பானிஃபிகேஷன். இதுக்கு பேர் தான் சப்பானிஃபிகேஷனா. சார் இதுக்கு ரியாக்ஷன் ஏதோ இருக்குமே? எஸ், அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். எங்களோட ரியாக்ஷனை காணோம். ஓ மை காட், போச்சு ரியாக்ஷனு. ஆடா பவிகளா ரியாக்ஷன் இங்கே. இருங்க ஒரு நிமிஷம், நம்ம புக்லேயே படிப்போம். சப்பானிஃபிகேஷனை புக்கில் எடுத்துப்போம். புக்கில் எங்கே இருக்குது? ஹார்ட் சோப், சாஃப்ட் சோப் பார்த்தோன்னா மேனுஃபேக்சர் கெட்டல் ப்ராசஸில் சப்பானிஃபிகேஷன். ஓ இதில் ரியாக்ஷன் இல்லையா? ஓகே. ஓ சிபிஎஸ்சி புக்கில் தான் ரியாக்ஷன் இருக்குது. சரி ஓகே ரைட். ரியாக்ஷன் இல்லைடா, அப்போ ஒன்றும் தேவையில்லை. அப்போ நீ சப்பானிஃபிகேஷன் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோ. சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பாரு இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்குல்ல, இதை நீ கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு பதிலாக தான் நான் இங்கே உனக்கு ஈஸியாக ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுங்கள்? பாயிண்ட்டாக இருக்குது, அதை தான் பாயிண்ட்டாக மாற்றிட்டேன். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஆயில் ஆர் ஃபேட் இஸ் டேக்கன் இன் அயன் டேங்க்கு. Alkaline solution 10% is added. Mixture is boiled by passing steam. Oil gets hydrolyzed after several hours. This process is called saponification. இதுக்கு பேர் தான் என்னது? saponification reaction அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. ரைட். அடுத்து salting out of soap. Common salt is added to boiling mixture ரைட்டா. அந்த பாயிலிங் மிக்சர் இருக்குல்ல, சப்பானிஃபிகேஷனுக்கு கொதிச்சுட்டு இருக்குல்ல, அதில் என்ன பண்ண போகிறோம்? காமன் சால்ட். காமன் சால்ட்டோட ஃபார்முலா என்னன்னு சொல்ல முடியுமா? காமன் சால்ட்டோட ஃபார்முலா என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டேய் நீங்களாம் சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, சொல்கிறது புரியுமா புரியாதா? ஸோ நம்ம சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றோன்றது அவங்கள திட்டுறேன்னு நினச்சி பயந்துடாத. இட் இஸ் NaCl. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற NaCl தான். சரியா? ரைட். சரியா? NaCl பயந்துடாத, சும்மா ஒரு ஜெர்க்குக்காக தான். ஓகேவா? NaCl. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட். நான் இந்த PDF கொடுத்துருவேன் உனக்கு. நீ PDF என்ன பண்ண? டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம் ரைட்டா. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீ என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். சரியா? சிட்டி ஆஃப் வேதாந்துவான். ஏன்னா காமன் சால்ட் இஸ் ஆடட் டு பாயிலிங் மிக்சரு. சோப் precipitate as curdy mass ரைட்டா. curdy massனா என்னது? ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அப்படியே என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு சோப்பு கீழே வந்து என்ன பண்ண போதா? மாறப்போகுது ரைட்டா. சோப்பு வந்து கீழே என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு படிய போகுது. ஒரு மாதிரி கேர்டாக, ஒரு மாதிரி தயிர் மாதிரி அப்படியே சாஃப்டாக உள்ளே என்ன பண்ண போகுது? இருக்க போகுது. அதுதான் என்னது? நம்மளோட சோப். சோப் ஃப்ளோட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இந்த மாதிரி கேர்டியாக மாறினோன்னே அப்படியே சர்ஃபேஸில் மேலே என்ன பண்ண போகுது? அப்படியே மெதுவாக மிதக்க போகுது. இட் கலெக்டட் அண்ட் கூல். அது என்ன பண்ண போகிறோம்? அப்படியே வலித்து கூல் பண்ண போகிறோம். கூல்னா என்னது? டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. ஸோ அப்போ
அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க போகிறது சோப். கூல் பண்ணிட்டோன்னா இது நம்மளுக்கு சோப்பு கடிச்சிடும். அதான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்ட்டிங் அவுட் பண்ணோன்னா இட் இஸ் அலோட் டு கூல் டவுன். அவ்வளோதான். சரியா? அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஹார்ட் வாட்டர் ஆன் சோப். சோப்புக்கும் ஹார்ட் வாட்டருக்கும் என்ன சம்மந்தம்? ரைட்டா? எப்பா புக்கில் என்னடா இதே மாதிரி இருந்தால் தானடா இருக்குது. இதனோட காமன் சால்ட் இஸ் தென் ஆடட் டு த பாயிலிங் மிக்சர். Soap is finally precipitated in tank. After several hours, soap rises to top of the liquid as a curdy mass. அது மேலே வருதுன்றதை நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். The neat soap is taken off from the top. It is then allowed to cool down. புக்கில் இருக்கிறது இது ஒன்று தான்டா. புக்கில் இருக்க வேர்டிங்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒன்று தான். படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். போத் ஆர் சேம். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இதை எழுது. எந்த டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் அங்கே இருக்குது. நீ தைரியமாக பேசலாம். மேம் அதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள், ரெண்டு மீனிங்கும் ஒன்றா ஒத்து போகுது அப்படின்னு. ரைட், கவனிங்க. இப்போ அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஹார்ட் வாட்டர் ஆன் சோப். சோப்பில் என்னென்னலாம் ஹார்ட் வாட்டர் என்னது? சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி. பயங்கரமாக உப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தண்ணியில் சோப்போட பிரச்சனை என்ன, சோப் என்ன பண்ணும் அப்படின்னு. ஹார்ட் வாட்டர் கண்டைன்ஸ், ஹார்ட் வாட்டரில் என்னென்னலாம் இருக்குன்னா கால்சியம் அயான், மெக்னீஷியம் அயான். ரைட்டா? Ca2+ம் Mg2+. கால்சியமும் மெக்னீஷியம் அயானும் ஜாஸ்தியாக இருக்க போகுது. தீஸ் அயான்ஸ் ஃபார்ம் இன்சாலிபிள் precipitates வித் சோப்பு. சோப்போட ரியாக்ட் பண்ணி கரையாமல் இருக்கக்கூடிய ஒரு precipitate அப்படியே தங்கிடுது, அப்படியே அசையாமல் அப்படியே நிற்க போகுது, அந்த மாதிரி இருக்கும். திஸ் precipitate is called scum. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கியா? நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா நல்லா அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் குளிக்கிற சோப்பை எடுத்து ட்ரெஸ்ஸில் தேய்ங்க. ரைட்டா? இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் ட்ரை. இன்றைக்கி வீட்டில் இருக்கப்போ யூ கேன் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ட்ரை பண்ணி ஒரே நல்ல சோப்பை காலி பண்ணிடாது, வீட்டில் அடி வெளுத்துருவாங்க. சரியா? குளிக்கிற சோப்பை எடுத்து உன்னோட ட்ரெஸ்ஸில் வாஷ் பண்ணுற இடத்துல போடேன். அது அப்படியே ஒரு மாதிரி விழுக்குன்னு ஒரு மாதிரி அப்படியே நிற்கும். அதே மாதிரி நிற்கும். இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணா தெரியுமா? நீ தண்ணி யூஸ் பண்ணாமல் உன் கையில் சோப்பு மட்டும் தேய்ச்சி பாரு, ஒரு மாதிரி உனக்கு அப்படியே ஸ்லிப்பரியாக இல்லாமல் அப்படியே ஒரு திக்காக ஒரு மாதிரி ஒன்று வரும். ஸோ வாட்டர் இருந்துச்சுன்னா எதுவும் நடக்காது. வாட்டர் இல்லாமல் நீ வந்து தண்ணி போடாமல் தண்ணி இல்லாமல் பண்ணினா என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்கம், நுர வரதுக்கு பதிலாக ஒரு மாதிரி திட்டாக வருது, தரலாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏன்னா திட்டாக தரலாக வருதுன்னு. அதுதான் என்ன அப்படின்னா ப்ரிசிபிடேட்டாக இருக்க போகுது. அதுக்கு பேர் தான் ஸ்கம். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்கம். சரியா? ரைட், அதுக்கு பேர் தான் ஸ்கம். ஓகே. அடுத்து சோப் ரியாக்ட்ஸ் வித். வை ஆர்டினரி சோப் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூசிங் த ஹார்ட் வாட்டர். நார்மலாக உப்பு தண்ணிக்கு ஏன் ஆர்டினரி ஷேப்பை யூஸ் பண்ணக்கூடாது? ரியாக்ட் வித் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்டு ஃபார்ம்ஸ் ஸ்டிக்கி கிரே கலர் ஸ்கம். நீ அந்த சோப்பு கலரை பார்த்தனால தெரியும், ஒரு மாதிரி கிரே கலரில் ஒயிட்டும் இல்லாத மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸ்கம் டெபாசிட்ஸ் ஆன் த க்ளோத்ஸ் அண்ட் ஸ்கின். நம்மளோட க்ளோத்லேயும் ஸ்கின்லேயும் அது அப்படியே ஒட்டிக்கும். நீ குளிச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த சோப்பு அப்படியே வெள்ளையாக இருக்கும். அதுக்கு நம்ம பசங்களாம் சொல்லிக்குவாங்க, நான் காலையில் குளிச்சேன்டா பனிப்பத்துடா அப்படின்னு. மவனை நீ ஒழுங்காக குளிக்கலன்னா உன் கையில் இந்த வெள்ளையாக அப்படியே இருக்கும். ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கப்புறமோ அல்லது குளிச்சுட்டதுக்கப்புறமோ ரொம்ப நேரம் குளிச்சிருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம கையெல்லாமே அப்படியே ஒயிட் கலரில் மாறிக்கும். யூ மைட் ஹவ் ஃபெல்ட் தட். நீங்கள் அப்படி குளிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. க்ளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இஸ் ரெடியூஸ். அப்போ சோப்போட வேலை என்னது? க்ளீன் பண்ணுறது. அப்போ ஹார்ட் வாட்டரில் நம்ம ஆர்டினரி சோப் யூஸ் பண்ணுறப்ப அதோட மெயின் கண்டென்ட்டே குறைஞ்சி போயிடுது. அது என்ன பண்ண முடியல, அதால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியலை. கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிட்டர்ஜென்ட்ஸ்னா என்ன? டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் சிந்தட்டிக் கிளென்சிங் ஏஜென்ட். சிந்தட்டிக்னா என்னது? நம்ம உருவாக்குறது, இயற்கையாக இருக்கிறது இல்லாமல் உருவாக்குறது. பாருங்கள், ஒன்று சல்ஃபானிக் ஆசிடு அல்லது ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸு, இந்த மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? இந்த மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சல்ஃபானிக் ஆசிடு அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ் இந்த மாதிரி இருக்க ஒரு சிலரை யூஸ் பண்ண போகிறோம். டிட்டர்ஜென்ட்ஸ் do not form precipitates with hard water. அப்போ உப்பு தண்ணிக்கு சிறந்தது சோப்பா டிட்டர்ஜென்ட்டா? எந்த தண்ணியிலனாலும் டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? உப்பு தண்ணிக்கு அப்போ சிறந்தது எது? சோப்பை விட டிட்டர்ஜென்ட்டு. நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க துணி துவைக்கிறதுக்கு. அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிட்டர்ஜென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னால் என்னது? நான் சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸ்லேருந்து. ரைட்டா? க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் பெட்ரோல் நாட்டில் அதுலேருந்து வரப்பட்ட ஆயிலு அதுலேருந்து இருக்குது. நாட் அ வெஜிடபிள் ஆயில் ஆர் அனிமல் ஃபேட். வெஜிடபிள் ஆயில் அனிமல் ஃபேட்லாம் லிவிங் திங்ஸ்லேருந்து, இது நான் லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. ட்ரீட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறாங்க,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ்ட் வித் அல்கலி, ரைட்டா? அல்கலின்னு என்னது? பேஸ். ஃபஸ்ட்டு ஆசிட் போடுறாங்க, அதுக்கப்புறம் அதில் பேஸை தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் ஆகிடுது, ப்ரொடியூஸ் சர்ஃபெக்டன்ட் மாலிக்யூல். அப்போ என்னது? ஒரு குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ். நான் இப்போ காட்டுறேன், நம்ம புக்கில் இருக்குது, அந்த மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆக போகுது, ரைட்டா? அடிட்டிவ்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட். வெறும் டிட்டர்ஜென்ட்டில் இது மட்டும் இல்லை, இதோட என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் அடிட்டிவ்ஸ் வேறு போட போகிறாங்க, ரைட்டா? அடிட்டிவ்ஸ் என்னென்னலாம் அடிட்டிவ்ஸ் சேர்க்க போகிறாங்க பாருங்கள். சோடியம் சிலிகேட் ப்ரிவெண்ட் கரோஷன். இது போடலை அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்மளோட வாஷிங் மெஷினாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டப்பு, அதில் இருக்கக்கூடிய கைப்பிடி, குழாய், இதெல்லாத்தையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா சீக்கிரமாக துருப்பிடிக்க வச்சிருமா. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணக்கூடியது சோடியம் சிலிகேட். அதுக்கடுத்து ஃப்ளாரசன்ட் ஒயிட்டனிங் ஏஜென்ட், ரைட்டா? ஃப்ளாரசன்ட் ஒயிட்டனிங் ஏஜென்ட்னா வெள்ளை சட்டை, நம்மளோட துணி. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பேன், என்ன சொல்லியிருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம்? உங்களோட துணி நீங்கள் வாங்கின மாதிரியே இருக்கும், உங்களோட துணியோட பளபளப்பை நீட்டிக்கக்கூடியது, உங்களோட துணியோட பளபளப்பு பல நாட்களுக்கு அப்படி இருக்கும், 100 முறை துவைச்சதுக்கப்புறமா புதிது போன்ற ஒரு பொலிவாக கொடுக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதுக்கு காரணம் they are going to give a whitening agent ஒரு சிலதை ஆட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஆக்சிஜன் ப்ளீச்சஸ், ரிமூவ் ஸ்டெயின். இதெல்லாம் என்னது? ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் ப்ரிவெண்ட் கேக்கிங். கேக்கிங் அப்படி கட்டியாக ஒட்டிக்காமல் இருக்காது. டிட்டர்ஜென்ட் போடுற மாதிரி அப்படி கட்டியாக உட்காந்து அப்படி இல்லாமல் இருக்குது. ரிமூவ் பயாலஜிக்கல் ஸ்டெயின்ஸ், ரைட்டா? பயாலஜிக்கல் ஸ்டெயின்ஸ், ரத்தம் அந்த மாதிரி கரையிறதா அதையும் ரிமூவ் பண்ணுறது. பர்ஃப்யூம்ஸ் கிவ் ப்ளசன்ட் ஸ்மெல். டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாடை இருக்கும். இப்போ அது பத்தாதுன்னு என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு வேனிஷ் அந்த மாதிரி இருக்கிறது. அது பத்தாதுன்னு நம்ம என்ன பண்ண கம்ஃபர்ட்டு, சாஃப்ட் டச்சு அப்படின்லாம் நிறையா வேறு வந்துருச்சு, அதெல்லாம் கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்டா? அப்போ சோப்போடது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ரைட்? கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், இது ரொம்ப முக்கியமானதுப்பா. திஸ் இஸ் UPM, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் த கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். சோப் எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ரொம்ப முக்கியமானது. சோப் எப்படி தெரியுமா க்ளீன் பண்ணுது, உனக்கு தெரியுமா? எங்கே அந்த படத்தை காணாண்டா டே? ஹைட்ரோஃபிலிக் ஹைட்ரோஃபோபிக் எங்கடா இருக்குது? இந்த இருக்கா? இது பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்டில் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இந்த இருக்குது பார்த்தியா? சோப்பை பார்த்திங்க அப்படின்னா சோப்புக்கு 2 மண்டை இருக்கும், ரைட்டா? ஒரு மண்டை, அதுக்கப்புறம் ஒரு வால், ரைட்டா? ஒரு மண்டை ஒரு வால் இருக்கும், ரைட்டா? மண்டை ஒன்று வால் ஒன்று இருக்கும், ரைட்டா? சரியா பாருங்கள், ஒரு மண்டை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வால் மாதிரி இருக்க போகுது, ரைட்டா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சோப்போட கிளென்சிங் ஆக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு, இன்னொன்று ஹைட்ரோஃபோபிக் ஹெட், ரைட்டா? ஃபோபிக் வந்து டைல், ரைட்டா? ஹைட்ரோஃபோபிக், ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும், நல்லா கவனிங்க. ஹைட்ரோஃபிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தே லவ் வாட்டர் லவ்வர். இவங்களுக்கு வாட்டர் தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டர்ட் தான் ரொம்ப பிடிக்கும், சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? சோப்பை தேய்க்கிறோமா? சோப்பை தேய்ச்சிடும், சரியா? சோப்பை தேய்ச்சிடும், ரைட்டா? ரைட்டா? சோப்பை தேய்ச்சிடும். சோப்பை தேய்ச்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்மளோட பார்ட்டிக்கலில் இந்த ரவுண்டு இருக்கா, இந்த ரவுண்டு ப்ளஸ் இந்த மாதிரி தானே நம்மளோட சோப் மாலிக்யூல் இப்படி தானே இருக்குது, ரைட்டா? சோப் மாலிக்யூல் இப்படி தான் இருக்குது. இவெல்லாம் போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவெல்லாம் ஒட்ட மாட்டான். இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் போய் நம்ம கையில் இருக்க அழுக்கோ அல்லது நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கோ அது மேலே போய் ஒட்டிக்கும். அவங்களுக்கு டர்ட்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே ஒட்டிக்குவாங்க. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? பொழிச்சு தண்ணியில் போட்டு முக்கி நான் எடுக்க போகிறேன். நான் தண்ணியை ஊற்றி இப்படி ஒரு தேய்க்கிறேன் அப்படின்னா அப்போது இவனுக்கு என்ன பிடிக்கும்? தண்ணியை ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுவான் இவன்? தண்ணியோட பிடிச்சிட்டு தண்ணியோட வேகமாக போவாங்க. அப்படி தண்ணியோட வேகமாக போகிறப்ப இந்த வால் பகுதி என்ன பண்ணுமா? அந்த டர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுமா. நீ வா, நீ உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட வந்து நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னா என்ன பண்ண போகுது? அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்துட போகுது. அப்போ திஸ் இஸ் ஹவ் த க்ளீனிங் இஸ் ஹேப்பனிங். அப்போ க்ளீனிங் என்ன பண்ணுது? இந்த மாதிரி தான் வரப்போகுது, ரைட்டா? அப்படி தான் என்ன பண்ண போகுது? இது வெளியே வரப்போகுது, ரைட்டா? இது ஃபுல்லாக உள்ளேருந்து என்ன பண்ண போகுது? அப்படியே வெளியே வரப்போகுது. ஸோ வந்து அந்த ஹெட்டு தண்ணியை பிடிச்சிட்டு போகிறப்ப இந்த டர்ட்டை அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது. ஸோ அட்ராக்ட்ஸ் டர்ட் ஆர் ஆயில், அட்ராக்ட்ஸ் வாட்டர். இதுதான் மெயினான விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் மாலிகூல்ஸ் ஃபார்ம் கிளஸ்டர் கால்ட் மிசைல்ஸ், ரைட்டா? டர்ட் இஸ் ட்ராப்ட் இன்சைட் த மிசைல்ஸ். முட்டையாக வருதுல நுரை, அதான் சொல்லுவாங்க நல்ல நுரை வந்துச்சுன்னா அழுக்கு போகும். நீ கேள்விப்பட்டிருக்கியா? நுரையே வரலன்னா அழுக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நுரை வரணும், ரைட்டா? மிசைல்ஸுங்கிறது தான் நுரை. இந்த நுரைக்குள்ளே தான் என்ன அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் மாட்டிக்கும், ரைட்டா? இந்த டர்ட் போய் என்ன பண்ண போகுது? இங்கே நீ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாரு, இது ஃபுல்லாக வாட்டர் லவ்வர். இது பூரா என்ன பண்ண போகுது? டர்ட். இந்த டர்ட்டும் வாட்டரும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் ஒரு பபிள்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது ஒரு பபிள்ஸில் மேலே இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்? நம்மளோட வாட்டர் லவ்விங். தண்ணி ஊற்றுற என்ன பண்ணும்?
அப்படியே மொத்தமாக இவங்களை பூரா தூக்கிட்டு வெளியே போயிடும். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே இருக்கு பாரு, இந்த படத்தில் பாரு. ஸோ டர்ட் இருக்குது, இவன் எல்லாம் போய் உட்காந்துக்க போகிறான். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணியை விட்டு வாஷ் பண்ணேன்னா தண்ணியை வாஷ் பண்ணுறப்ப என்ன பண்ண போகுது, அப்படியே அந்த டர்ட் பார்ட்டிகளை மட்டும் கூட்டிகிட்டு வெளியே போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அழகாக படத்தில் கொடுத்துருக்காங்க. dissolves in water and dirt is washed away. அது என்ன பண்ண போகுது, டர்ட்டை washed away. ரைட்டா? ஓகே, ரைட்டா? தண்ணி அதுலேருந்து கலண்டு ஓடி போயிடும். அட்வான்டேஜ் ஆஃப் டிட்டர்ஜென்ட் ஓவர் சோப். நிறைய பேர் கேட்டிங்கல்ல அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு, டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க, டிஃப்ரென்ஸ் கொடுக்கல, அதுக்கு பேர் அட்வான்டேஜஸ். நான் தனியாக உனக்கு கொஸ்டின் ஆன்சர் நடத்துகிறப்ப அதை எழுதி போடுறேன். ஹார்ட் வாட்டருக்கு ரொம்ப பயன்படக்கூடிய, ரைட்டா? ஹார்ட் வாட்டர்னு என்னது, ரொம்ப உப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் டிட்டர்ஜென்ட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சோப்பை விட. இது திட்டு திட்டாக தரலாக அப்படியே ஒரு மாதிரி கிரே கலரில் வராது. ரைட்டா? ரைட்டா, கிரே கலரில் வராது. அடுத்து used in acidic water, can be used in acidic water. வாட்டரில் pH லெவல் கம்மியாக இருந்தாலும் அதில் கூட என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட் ஃபோமிங் கெப்பாசிட்டி, நல்ல நுர வரும். நீங்கள் சோப்பை போட்டு நுர வர்றதுக்கும் டிட்டர்ஜென்ட் போட்டு நுர வர்றதுக்கும் நீ பார்த்துருப்ப, இதில் நல்லா நுர வரும். க்ளீன் எஃபெக்டிவ்லி இன் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் எல்லாத்துலேயுமே நல்லா எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ். பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் செயின் ஹைட்ரோகார்பன்ஸ். ரைட்டா? ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோகார்பன்ஸ், நீளமாக இருக்கக்கூடிய. ரைட்டா? இதோட மாலிகுல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கு. ரைட்டா? நீளமாக இருக்கக்கூடிய. டீகம்போசஸ் பை பாக்டீரியா. பயோடிகிரேடபிளில் அப்போ ஈஸியாக பாக்டீரியாவால் டீகம்போஸ் ஆகிடும். அப்போ இந்த டிட்டர்ஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த டிட்டர்ஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணி நம்ம அலசி ஊற்றுறப்ப நம்மளோட என்னது கிரவுண்ட் வாட்டரில் போகுதுல, சம்டைம்ஸ் என்னது சாக்கடையில் போகும், சாக்கடை இல்லாமல் வெளியே லீக் ஆகுது. இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் விட்டோன்னா சுற்றுப்புறத்துக்கு பெருசாக எந்த கேடும் இருக்க போகிறது கிடையாது. இவங்களெல்லாம் பாக்டீரியா சாப்பிட்ரும், இதுலேருந்து வரக்கூடிய அழுக்கு அது எல்லாத்தையும் சாப்பிட்ரும். வேற நான் பயோடிகிரேடபிள்னா பிரான்ச்டு செயின் ஹைட்ரோகார்பன்ஸ். சார் புரியலையே சார், அதாவது இப்படியே இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பயோடிகிரேடபிள். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியே இருக்கப்ப, இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரான்ச், இங்கே ஒரு கார்பன், இங்கே இதில் ஒரு கார்பன், அதுக்கப்புறம் இதில் ஒரு கார்பன், இதில் ஒரு கார்பன், இந்த மாதிரி பெரிய மாலிகூல்ஸாக இருந்துச்சு, பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா இதை பாக்டீரியாவால் சாப்பிட முடியாது. ரைட்டாக? கிரியேட்ஸ் வாட்டர் பொல்யூஷன். இதுதான் என்ன பண்ண போகுது, வாட்டர் பொல்யூஷன் உண்டு பண்ண போகுது, பயங்கரமான பொல்யூஷனை உண்டு பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ரைட். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிட்டர்ஜென்ட். Some detergent cause water pollution, more expensive than soap. சோப்போட டிட்டர்ஜென்ட் காஸ்ட்லி. கரெக்டாக? 1 லிட்டர் ரின்னு, 1 லிட்டர் சர்ஃப் எக்ஸல், 1 லிட்டர் ஏரியல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் வாஷிங் மிஷினில் ஊற்றணும் அப்படின்னா நிறையா அதே ஒரு பிராண்டாக்கி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா லிக்விடு ரொம்ப காஸ்ட்லியாக வேறு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். ரைட்டா? கவனிங்க, நீங்கள் கேட்டிங்கல்ல, ஆனால் இது 2 இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். சோப்பு வந்து சோப்பு டிட்டர்ஜென்ட். ஆக்சுவலாக இங்கே தான் பாயிண்ட் இருக்குது, இதுதான் வேறு பாயிண்ட்டு. நாட் எஃபெக்டிவ் இன் ஹாட். இதெல்லாம் சோப்பு, இதெல்லாம் டிட்டர்ஜென்ட். சரியா? இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சோப்பு, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டிட்டர்ஜென்ட். சரியா? சோப்புங்கிறது என்னது, சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், ஃபேட்லேருந்து வரக்கூடிய ஆசிடு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது என்னது, சல்ஃபானிக் ஆசிட். ரைட்டா? இது வந்து சல்ஃபானிக் ஆசிட், அதாவது க்ரூட் ஆயிலேருந்து வரக்கூடிய ஆசிட். அடுத்து ஃபார்ம்ஸ் ஸ்கம், திட்டாக தரலாக விழுக்குன்னு ஃபார்ம் பண்ணும். இங்கே அப்படின்னா டூ நாட் ஃபார்ம் ஸ்கம். அடுத்து நாட் எஃபெக்டிவ் இன் ஹார்ட் வாட்டர். கடினமான நீர், அதாவது கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரில் யூஸ் பண்ண முடியாது. எஃபெக்டிவ் இன் ஹார்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டரில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பயோடிகிரேடபிள், மோஸ்ட்லி நான் பயோடிகிரேடபிள். இது வந்து நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டா? ஓகே. ரைட்டா? கூடு இல்லையா? எது கூடு? என்னாச்சு? ஏதோ சொல்கிறீங்க சோனிகா, என்னது? நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னா? ஃபேட்டி ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், நான் ஏதாவது வளரிட்டேனா? ஓகே, ரைட்டு. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெர்ம் டிஎஃப்எம் ரொம்ப முக்கியமானது. டிஎஃப்எம். ரைட்டா? ரைட்டா? டிஎஃப்எம் பொறுத்த வரைக்கும் என்னது, டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஒரு காலத்தில் இந்த நேச்சர் பவர் சோப் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? லைனை சொன்னீங்களா? ஓகே, ரைட். நீங்கள் கவனிச்சுக்கோங்க, யாராவது நேச்சர் பவர் சோப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, ஜஸ்ட் ஷேர் மீ த சோப் விச் யூ ஆர் யூஸிங் இன் யுவர் ஃபேமிலி. யூஸ்வலாக என்னென்ன சோப்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? நேச்சர் பவர். ஐயோ, நேச்சர் பவர் இன்னும் யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே.
பின்னாடி சாங் கேட்குதா? ஆமாடா, காலையிலேருந்து போட்டு டார்ச்சர் பண்ண. நானும் கண்டினியூஸாக கேப்பே விடாமல் பேசணும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னால் பேச முடியல. உனக்கு பாட்டு கேட்டுருச்சு பார்த்தியா? அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைம். காட்டினாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். டவ்வு, அதுக்கப்புறம் சிந்தால், லக்ஸு, பர்சோனா, மைசூர் சாண்டல், சந்திரிகா சாண்டலு, நேச்சர் பவர், பப்பாயா சோப்பு, மைசூர் சாண்டல். ஓகே ரைட். இந்த நேச்சர் பவர் உள்ளே வந்தப்போ, நேச்சர் பவர் சோப் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிஎஃப்எம்மை பற்றி பெருசாக நிறைய பேருக்கு தெரியல. இந்த நேச்சர் பவர் சோப்போட ஆடே என்ன தெரியுமா வந்துச்சு? உள்ளே வர்றப்பயே கம்மியான டிஎஃப்எம் இருக்குது, இது பார்த்திங்கன்னா டிஎஃப்எம்மை தான் பிராண்டு பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க வந்தப்போ இந்த டிஎஃப்எம் வந்து ரொம்ப ஃபேமஸாக மாறிச்சு அந்த ஆட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ டிஎஃப்எம் மீன்ஸ் டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஹையர் டிடிஎம் இண்டிகேட்ஸ் பெட்டர் குவாலிட்டி சோப். அதாவது டிஎஃப்எம் 14க்கு மேலே இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவனுக்கு சோப்பு, இந்த நேச்சர் பவர் பப்பாயா சோப்பு பப்பாளி பழம் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஜான்சன்ஸ் பேபி சோப்பா? ஓகே ரைட், ஜான்சன்ஸ் பேபி, டவ்வு. ஓகே ரைட், சரி ரைட்டா, ஓகே. கவனிங்க. ஸோ அப்போ எம்சிக்யூஸ் நேற்று மாதிரி நம்ம பார்த்த எம்சிக்யூஸ் பார்க்கலாமா? ரைட்டா. நான் இப்போ வந்து என்ன அப்படின்னா வீடியோ சைலண்டில் போட போகிறேன். பிகாஸ் எம்சிக்யூஸ் நீ அட்டன் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் பயங்கரமாக சவுண்டு கேட்கும், சாங் சவுண்டு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், மியூட்டில் போட்டுக்கிறேன். நீ ஆன்சர் மட்டும் கடகடன்னு பண்ணுங்கள். இது நம்ம பார்த்தோமா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு ஞாபகம் இருக்கா? அதாவது இதில் எதுவும் கெஸ்ஸஸ் இருக்கா? விச் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அ அனஸ்தட்டிக்னு கேட்டுருக்காங்க. அனஸ்தட்டிக் நம்ம பார்த்தோமா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இருக்கா? இதுக்கு என்ன ஆன்சரு? ஆல்கஹாலா, ஈத்தரா, ஆல்டிகைடா, ஆசிடா? ஆல்கஹால் ஆர் ஈத்தர் ஆர் ஆசிட்? என்ன ஆன்சர்? இட்ஸ் ஈத்தர் ஆர் ஆல்கஹால்? ஈத்தரா ஆல்கஹாலா? புக்கில் எடுத்து பாரு, புக்கில் எடுத்து செக் பண்ணு. புக்கில் இருக்குது, புக்கில் எடுத்து செக் பண்ணுங்க. செக் அண்ட் ஆன்சர், செக் பண்ணி ஆன்சர் பண்ணி. ஈத்தரா ஆல்கஹாலான்னு? ஈத்தரா ஆல்கஹாலா? த ஆன்சர் இஸ் ஈத்தர், ரைட்டா? ஈத்தர்.
ஸோ இதோட முடிந்தது, இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் ரிவ்யூ. நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ கொடுக்கணும். ஹவு வாஸ் திஸ் கிளாஸ், இந்த கிளாஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த கிளாஸ் எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட 2 நாள், நேற்று ஒரு 3.5 hours, இன்றைக்கி ஒரு 2.5 hours நம்ம பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் செஷனு, ரொம்ப 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 முக்கியமான லெசன். உங்கள் ஸ்கூலில் கூட இந்த லெசன்ஸ் எல்லாம் இப்படி நடத்தியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வி ஹவ் டிட் இட். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு பெட்டராக இருந்துச்சுன்னு இன்றைக்காவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, ரைட்டா? இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று பார்த்த நிறைய பேரை நான் இன்றைக்கும் பார்க்குறேன், ஃபுல் லைவில் இருக்கீங்க, சரியா? பிடிஎஃப் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இல்லை 11:30க்கு மேலே அட்டாச் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு எல்லோரும் 11 o'clock தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்க்க சொல்கிறேன், ரைட்டா? இந்த லெசன் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் இந்த சாப்டர் எப்படியாச்சும் ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க, இந்த சாப்டர் எப்படி பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம். ஸோ உனக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக நீ பயன்பெற்றிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் எதுவும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நீ என்ன பண்ண போகிற, புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸு, புக்கில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக படித்தாலே போதும், ரைட்டா? ரைட். ஸோ அதுவே உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? கண்டிப்பாக உனக்கு இருக்கும். அடுத்த எக்ஸாம் கொஞ்சம் சிஎம் எக்ஸாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆமாடா, நான் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதில் வந்து என்ன அப்படின்னா நான் போட்டு வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். ஐயூபேக் மெயினாக நீ புரிஞ்சிருப்ப, உனக்கு எதுக்காக இந்த மனுஷன் இவர் போட்டு இதை ஒரு 5 மணி நேரம் இத்தனை நாளைக்கு உட்காந்து இது நடத்துகிறாரு அப்படிங்கிறது இப்போ புரியாது. உங்கள் எல்லாருக்கும் 11th வரப்போ கண்டிப்பாக புரியும். 11th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்துகிறப்பே உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம அன்றைக்கி படிக்கலை அப்படின்னு கிளாஸ் கவனித்தவங்க வருத்தப்பட மாட்டேன், கிளாஸ் கவனிக்காத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அங்கே வந்து வருத்தப்படுவாங்க. ஸோ நம்ம இதை படிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அதனால் உனக்கு அன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நீ வருத்தப்படாத. யூ ஆர் கோயிங் டு டூ இட் அ கிரேட் திங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு தேர் மே பி அ லாங் மேரத்தான் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 o'clock கிளாஸு கரெக்டாக இருக்குது, அதுக்கு வந்து ரைட்டாக 6 to 7 கிளாஸை கட்டாயமாக வந்துரு, மிஸ் பண்ணிடாத, சரியா? 6 to 7 கிளாஸ் கட்டாயமாக வந்துடுங்க, மிஸ் பண்ணிடாத, ஓகேவா? ரைட். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நீ நம்பணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். டாடா, பபாய், சியூ. இங்கேயும் பாட்டு பயங்கரமாக போட்டு கொளுத்துறாங்க. ஸோ நான் பேசுனாலும் எனக்கு பெருசாக கேட்காது. பயாலஜி கஷ்டமாக இருக்கா? மண்டே மார்னிங்லேருந்து நம்ம பயாலஜி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் பார்த்துக்கலாம். நோ வரிஸ். டாடா, பபாய்.